அஸ்ஸலாமு அலைக்கும். இஸ்லாமிய தொலைக்காட்சி நேயர்கள் அத்தனை பேரையும் சமூக குடம் நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கிறோம். நேயர்களே, நம்முடைய சமூக குடம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு வாரமும் பல்வேறு துறை சார்ந்த வல்லுநர்களை சந்தித்து அவர்கள் தரப்பிலான கேள்விக்கு விளக்கம் பெற்று வருகிறோம். அந்த வகையில் இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியினுடைய பங்கேற்பதற்காக வருகை தந்திருப்பவர்கள் அஹமதியா முஸ்லிம் ஜமாத்தினுடைய தேசிய அளவிலான இயக்கத்தின் திருக்குர்ஆன் கற்றல் கற்பித்தல் தொடர்பான கண்காணிப்பாளராக பணியாற்றிக் கொண்டிருக்கும் முகமது உமர் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களை நாம் அனைவர் சார்பிலும் வரவேற்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். அதே போன்று அஹமதியா முஸ்லிம் ஜமாத்தின் தமிழகத்தில் தென்னக மண்டலத்தினுடைய தலைவராக பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய APY அப்துல் காதர் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களை நம் அனைவர் சார்பிலும் வரவேற்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். சமூக கூடம் நிகழ்ச்சி ஒவ்வொரு துறை சார்ந்த வல்லுநர்களை சந்திச்சு விளக்கம் பெற்றுட்டு இருக்கிறோம். நிகழ்ச்சியில முதல்ல உங்களுடைய சுய அறிமுகம், செல்ஃப் இன்ட்ரடக்ஷனோட நம்ம நிகழ்ச்சியை துவங்குவோம். உங்களை பற்றி சொல்லுங்க. உங்களுடைய ஊர், உங்களுடைய பெயர், உங்களை பத்தின சுய அறிமுகம். என்னுடைய பெயர் முகமது உமர். நான் கேரளாவை சார்ந்தவன். 1954 நான் காதியானில் சென்று மௌலவி ஃபாதில் பட்டம் பெற்றேன். அது பிறகு 5 வருஷம் ஹைதராபாத், 3 வருஷம் பாம்பே, 20 வருஷம் தமிழ்நாடு, 17 வருஷமாக கேரளாவில் பணிசார் செய்து கொண்டிருந்தேன். இப்பொழுது இந்த நீங்கள் சொன்ன மாதிரி திருக்குர்ஆன் கற்கும் தாலீம் குர்ஆன் என்றும் அளவில் அமைக்கப்பட்டிருக்கும் அமைப்பின் தலைவராக பணியாற்றியிருக்கிறேன். நான் இதற்கிடையில் பலஸ்தீனில் 1.5 வருஷம் இருந்தேன். துபாய் போன்ற இடங்களும் 1 வருஷங்கள் ஏறத்தாழ பணியாற்றினேன். சரி, தென்மண்டல அமைப்பு தலைவராக இருக்கக்கூடிய உங்களுடைய அறிமுகம். நான் ஏறக்குறைய 1974 இந்த அஹமதியா முஸ்லீம் இயக்கத்தை பற்றி தெரிந்து அதை நான் நினைத்துக் கொண்டேன். அன்றிலிருந்து இந்த ஜமாத்தினுடைய லோக்கல் மேலப்பாளைய ஜமாத்தினுடைய தலைவராக நான் பணியாற்றி வருகிறேன். 2-3 முறை தமிழ்நாட்டுடைய அமீராகவும், கடந்த 3 முறைகளாக தென்மண்டலத்தினுடைய அமீராகவும் நான் பணியாற்றி வருகிறேன். நான் இந்த இயக்கத்தில் தன்னை இணைத்துக் கொண்டது முதல் இந்த இயக்கத்தின் உண்மையான அந்த வடிவத்தை திருக்குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் மக்களுக்கு எடுத்து சொல்வதை என்னுடைய தொழிலாக கடமையாக கொண்டு செயல்படுகிறேன். சரி ஐயா, இப்போ அஹமதியா முஸ்லிம் ஜமாத் என்றால் என்ன? இதனுடைய பணிகள் என்ன? இதனுடைய நோக்கம் என்ன? இதனுடைய கொள்கை என்னவாக இருக்கிறது? அஹமதியா முஸ்லிம் ஜமாத் என்பது எல்லாம் உள்ள அல்லாஹ் தஆலா இறுதி காலத்தில் வரக்கூடிய இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அவர்கள் மூலம் தோற்றுவிக்கப்பட்ட ஒரு ஜமாத் தான் அஹமதியா முஸ்லிம் ஜமாத். இதனை பற்றி எம்பெருமான் நபிகள் நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பிற்காலத்தில் என்னுடைய உம்மத் 72 இஸ்ரவேல் சமுதாயம் 72 கூட்டங்களாக பிரியும் என்றும், ஆனால் தன்னுடைய சமுதாயமோ, அதாவது முஸ்லிம் சமுதாயமோ 73 கூட்டங்களாக பிரியும் என்றும், அதில் 72 சேர்ந்த அந்த பிரிவினர் எல்லோரும் நரகிற்கு செல்வர் என்றும், ஒரே ஒரு ஜமாத்தில் மட்டும்தான் சொர்க்கத்திற்கு செல்லும் என்று கூறினார்கள். இதை கேட்ட நபித்தோழர்கள், யார் ரசூலுல்லாஹ், அந்த ஒரு அமைப்பு, அந்த ஒரு பிரிவு எது என்று கேட்ட பொழுது, நானும் என்னுடைய நபித்தோழர்களும் எந்த வழியில் இருக்கின்றோமோ அதே வழியில் அவர்கள் இருப்பார்கள் என்று அடையாளம் காட்டினார்கள். அந்த அடிப்படையில் எப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நபியாக இருந்து அவருடைய சஹாபாக்கள் நபியுடைய தோழராக இருந்தார்களோ, அதே போன்று இந்த இயக்கத்தை நிறுவிய ஹஸரத் மிர்சா குலாம் அஹ்மத் இஸ்லாம் அவர்களும் தனது காலத்தில் தன்னுடைய இமாமாக, இக்காலத்தினுடைய மகதியாக, மசீகாக, நபி என்று இறைவனுடைய முன்னறிவிப்புக்கு ஏற்ப, நபிகள் நாயகத்தினுடைய முன்னறிவிப்புக்கு ஏற்ப கூறினார்கள். அவரை பின்தொடர்ந்த சஹாபாக்களாக அவருடைய தோழர்கள் இருந்தார்கள். அன்னாருக்கு பிறகு எப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு ஒரு கிலாபத் ஏற்பட்டதோ, அதே போன்று இவருக்கு பிறகும் மிர்சா குலாம் அஹ்மத் இஸ்லாம் அவர்களுக்கு பிறகும் ஒரு கிலாபத்து தோன்றி இப்பொழுது 5வது கிலாபத்து நடந்து கொண்டிருக்கிறது. இந்த அடிப்படையில் இஸ்லாத்தினுடைய அந்த அப்படியே வடிவத்தை இது பின்கொண்டிருக்கிறது. இறைவனுடைய ஒரு பாதுகாப்பிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முன்னறிவிப்பு அடிப்படையிலும்
இஸ்லாத்தை இந்த உலகிற்கு போதித்து வருவதனால் இது அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத் என்று நாங்கள் கூறுவோம். சரி, கொள்கை அடிப்படையில் இந்த அமைப்பு ரீதியாக இல்ல இந்த ஜமாத் ரீதியாக நீங்கள் மாறுபட்டு நிற்பது எது? கொள்கை ரீதியாக மாறுபட்டு நாங்கள் நிற்கவில்லை. எங்களுடைய கொள்கைகள் அத்தனையுமே திருக்குரானை அடிப்படையாக கொண்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடைமுறை சுன்னத்தை அடிப்படையாக கொண்டிருக்கிறது. அவருடைய இந்த ரெண்டுக்கும் இணக்கமான போதனைகளை அடிப்படையாக கொண்டிருக்கிறது. மற்ற 72 பிரிவினர்களிடம் இதுக்கு மாறுபட்ட கருத்து இருப்பதனால் அந்த கருத்துகள் எது என்று நான் கொஞ்சம் சுருக்கமாக சொல்கிறேன். முதலாவதாக ஹஸரத் ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனக்கு முன்னர் வந்த எல்லா நபிமார்களை போன்றும் இறந்து விட்டார்கள் என்று திருக்குரான் ஆணித்தரமாக 20க்கும் மேற்பட்ட இடங்களில் திருக்குரான் தெள்ள தெளிவாக கூறுகிறது. இதற்கு இணக்கமான நபிமொழிகளும் உள்ளன. ஆனால் இஸ்லாமிய உலகு தெரிந்தோ தெரியாமலோ அவர் இன்னும் உடலோடு வானத்துக்கு உயர்த்தப்பட்டு வானத்திலே இருக்கிறார், மீண்டும் அவரே வருவார் என்று நம்பிக்கொண்டிருக்கின்றார்கள். இதில் நாங்கள் மாறுபடுகிறோம். அடுத்து ஹஸரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னர் திருக்குரானையும் அன்னார் சுன்னத்தையும் பின்பற்றிய உம்மத்தி நபியாக இமாமதி வருவார் என்று, இறுதியிலே வருவார் என்பதுதான் உம்மத்தி நபியாக வருவார், இறுதி காலத்தில் வருவார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். அந்த அடிப்படையில் முழுக்க முழுக்க இறுதி ஷரியத்தாகிய திருக்குரானை பின்பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்தை அப்படியே பின்பற்றி அதில் எந்தவித ஒரு மாற்றம் கூட ஒரு கமா புள்ளி மாற்றம் கூட இல்லாமல் அப்படி இந்த இஸ்லாத்தை மக்களுக்கு எடுத்துச் சொல்வதற்காக இந்த காலத்தில் ஹஸரத் மிர்ஸா குலாம் அஹ்மத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்திருக்கின்றார்கள் என்பது அஹ்மத் ஜமாத்தினுடைய வாதம். ஆனால் மற்ற பிரிவுகளுடைய வாதம் என்னவென்றால், ஈசா நபி தான் வருவார், மீண்டும் வருகின்ற போது பூமியிலே இமாமதி ஒருவர் இருப்பார், இருவரும் சேர்ந்து இஸ்லாத்தை போதிப்பார்கள் என்று கூறுகிறார்கள். அப்போ இரு பிரிவினருக்கிடையும் இந்த 73வது பிரிவுக்கும் ஏனைய 72 பிரிவுக்கு இடையில் உள்ள வேறுபாடு என்னவென்றால், வர வேண்டியவர் இஸ்லாத்தில் திருக்குரானை பின்பற்றி ரசூலுல்லாஹ்வை பின்பற்றி வந்த ஒரு முஸ்லிம் உம்மத்தி நபி, தனக்கென எந்த சரியத்தோ ஒரு கலிமாவோ கிப்லாவோ புதிதாக கொண்டு வராத முழுக்க முழுக்க ரசூலுல்லாஹ்வை பின்பற்றி போதிக்கக்கூடிய ஒருவரா, இதற்கு முன்னர் இஸ்ரவேல் சமுதாயத்துக்காக வந்த ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் மீண்டும் வர வேண்டுமா என்பதுதான் வேறுபாடு இருக்கிறது. இதுதான் அடிப்படை வேறுபாடு, வேற எதுவும் இல்லை. இல்ல, இப்போ நம்ம ஈசா நபியை முன்னிறுத்தி பார்க்கிற பொழுது பைபிளிலையும் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஈசாவினுடைய மரணம், அதே போன்று திருக்குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஈசா நபி விண்ணுலகத்திற்கு உயர்த்தப்பட்டிருக்கிறார். இந்த ரெண்டு செய்தியை நம்ம வேறுபடுத்தி பார்க்க வேண்டியிருக்கிறது. பைபிளினுடைய வாசகம் சொல்கிறது, அந்த ஈசா நபியாக இருந்த இயேசு கிறிஸ்துவை அவர்கள் சிலுவையிலே அறைய முற்படுகின்ற பொழுது அவர்கள் பைபிளினுடைய வாசகம், அவர் சிலுவையிலே அறையப்பட்டார், அவருக்கு 3 நாள் கழித்து உயிர்த்தெழுதப்பட்டார், மீண்டும் அவர்கள் அந்த பிரயோகத்தை அடைந்தார்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு ஒரு தன்மை கிறிஸ்தவர்களுடைய தன்மை பைபிளில் இருக்கிறது. ஆனால் திருக்குர்ஆன் அதே நிகழ்ச்சியை சித்தரிக்கின்ற பொழுது அந்த ஈசாவை துரத்தி கொண்டு வந்த கும்பலிலே முன்னால் வந்தவருக்கு அந்த முகத்தை ஈசாவாக மாற்றி விட்டார் அப்படிங்கிற வாசகம். எனவே அறையப்பட்டவர் ஈசா அல்ல, அந்த கூட்டத்தை சேர்ந்த ஒருவர் தான் என்று திருக்குர்ஆன் சொல்கிறார். நீங்கள் ஈசா விண்ணுலகத்திற்கு அழைக்கப்படவில்லை, ஈசாவினுடைய மரணம் ஊர்ஜிதமாகிவிட்டது அப்படிங்கிறதுக்கான சான்றுகளாக அல்லது உங்களுடைய வாதமாக நீங்கள் சொல்லக்கூடிய செய்திகள் என்ன? முதல்ல நம்ம திருக்குர்ஆன் அடிப்படையிலும் ஹதீஸின் அடிப்படையிலும் அடுத்தபடியாக என்னென்றால் பைபிள் அடிப்படையில் நாம் பேசலாம். எம்பெருமான் நபிகள் நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தாகிவிட்டார்கள். அந்த சமயத்தில் அவர்கள் வஃபாத்தாகி விட்டார்கள் என்று ஒரு பிரிவு, இல்லை வஃபாத்தாகவில்லை இருக்கிறார்கள் என்று ஒரு பிரிவு. இதனை தீர்த்து வைப்பதற்காக ஹஸரத் அபூபக்கர் சித்திக் அவர்கள் வருகிறார்கள். வந்தவுடன் அவர் ஓதி காட்டுகின்ற ஒரு ஆயத்து என்னவென்றால், வமா முஹம்மதுன் இல்லா ரசூல் அது கலது மின் கபலிக ரசூல், முகமது ஒரு தூதரே என்று வேறில்லை.
அவருக்கு முன்னர் வந்த தூதர்கள் இறந்து விட்டார்கள் என்ற வாசகத்தை ஓதி காட்டுகிறார். இங்கு பிரச்சனை எம்பெருமான் நபிகள் நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்து விட்டார்களா இல்லையா என்பதுதான். ஆனால் ஹஸரத் அபூபக்கர் சித்திக் அவர்கள் ஓதி காட்டியதோ முகமது ஒரு தூதர் என்று வேறில்லை, அவருக்கு முன்னர் வந்த தூதர்கள் சென்று விட்டார்கள், காலம் சென்று விட்டார்கள் என்று கூறுகிறார். சஹாபாக்கள், கருத்து வேறுபாடு கொண்ட சஹாபாக்கள் யாரும் அபூபக்கர் நாங்கள் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கிறார்களா இல்லையா என்று கேட்டால் முகமது நபிக்கு முன்னர் வந்த தூதர்கள் இறந்து விட்டார் என்று கூறுகின்றீர்களே என்று யாரும் கேட்கவில்லை. ஏன் ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூட கேட்கவில்லை. அத்தனை பேரும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்து விட்டார்கள் என்று ஏகமனதாக ஏற்றுக்கொண்டார்கள். எந்த அளவுக்கு என்றால் ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள், இந்த ஆயத்தை கேட்டவுடன் ரசூலுல்லாஹ் இறந்து விட்டார் என்று தெரிந்தது, என் கைகால் குளறாடி விட்டன என்று கூறுகிறார். அப்ப இதில் என்ன விளங்குகிறது என்றால், ஒரு தூதருடைய பெயரை சொல்லி முகமது ஒரு தூதரை என்று வேறில்லை, ஈசா ஒரு தூதரை என்று வேறில்லை, தாவூது ஒரு தூதரை என்று வேறில்லை என்று சொல்லி அவருக்கு முன்னர் வந்த தூதர்கள் இறந்து விட்டார்கள், சென்று விட்டார்கள் என்று கூறினால் எந்த தூதருடைய பெயர் சொல்லப்படுகிறதோ அவர் இறந்து விட்டார் என்று பொருள். அந்த அடிப்படையில தான், இந்த லாஜிக் அடிப்படையில தான் ஹஸரத் அபூபக்கர் சித்திக் அவர்கள் இந்த ஆயத்தை எடுத்து வைக்கிறார்கள். முகமது ஒரு தூதரை என்று வேறில்லை, அவருக்கு முன்னர் வந்த தூதர்கள் இறந்து விட்டார்கள் என்று சொன்னவுடன் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்து விட்டார்கள் என்று அத்தனை பேரும் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். இதே போன்று முகமது ஒரு தூதர் என்று வேறில்லை, அவருக்கு முன்னர் வந்த தூதர்கள் இறந்து விட்டார்கள் சொல்கின்ற போது அதில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் உட்படுகிறார். அப்படி உட்படாவிட்டாலும் இதே போன்ற ஒரு வாசகம் திருக்குர்ஆனில் இன்னொன்று இருக்கிறது. மல் மஸீஹ் இப்னு மரியம் இல்லா ரசூல் கத் கலத் மின் கப்லிஹி ரசூல். மரியத்தின் மகனாகிய ஈசா மஸீஹ் ஒரு தூதரே என்று வேறில்லை. அங்கு முகமது ஒரு தூதர் என்று வேறில்லை, இங்கு ஈசா தூதர் என்று வேறில்லை. இதுல கத் கலத் மின் கப்லிஹி ரசூல், அவருக்கு ஈசாவுக்கு முன்னர் வந்த தூதர்கள் சென்று விட்டார்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது. எனவே ஹஸரத் அபூபக்கர் சித்திக் அவர்கள் கொடுத்த அதே அளவுகோலை, அதே தீர்ப்பை இந்த மல் மஸீஹ் இப்னு மரியம் இந்த ஆயத்துக்கு நான் கொடுத்தால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறந்து விட்டார்கள் என்பது மிக தெளிவாக தெரிகிறது. இது ஒரு ஆதாரம் ஒன்று. இரண்டாவது, மல் மஸீஹ் இப்னு மரியம் இல்லா ரசூல் கத் கலத் மின் கப்லிஹி ரசூல் சொன்னீங்க, இது ஏறக்குறைய 5வது அதிகாரம் 75வது வசனம். 1-2 வசனம் முன்ன இருக்கலாம், நாங்க பிஸ்மில் சேர்த்து சொல்லுவோம். இதுல ஒரு 3 வசனம் நீங்க மேல 73, 74 ஆகிய வசனங்களை பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ கடவுள் கொள்கையை, அதாவது கடவுள் மூவர் என்ற கொள்கையும் கடவுள் இருவர் என்ற கொள்கையும், அதாவது இயேசு கிறிஸ்து மூவருள் ஒருவர் இருவருள் ஒருவர் என்ற கடவுள் கொள்கையை இறைவன் வன்மையாக கண்டிக்கிறான். அது ஒரு குஃபுர் என்று கூறுகிறான். அந்த குஃபரான எண்ணத்தை கொண்டிருப்பவர்கள் சொர்க்கம் செல்ல முடியாது, நரகம் தான் செல்வார்கள் என்று கூறுகிறான். அவர்கள் மனம் திருந்தி வந்தால் நான் மிகவும் மன்னிப்பவான் என்று சொல்லிவிட்டு அந்த கடவுள் கொள்கையை, ஹஸரத் ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒரு தூதரை, ஒரு நபியை கடவுளாக கொண்டிருக்கின்றவர்களை அந்த கடவுள் கொள்கை தவறு என்று காட்டுவதற்காக இந்த 5:75 வசனத்தை இறைவன் ஓதி காட்டுகிறார். முதல்ல என்ன வருகிறது என்றால், மஸீஹ் ஈசா இப்னு மரியம் ஒரு தூதரை என்று வேறில்லை, இவர் ஒரு தூதர், இவர் கடவுள் இல்லை என்று முதல் வருகிறது. இரண்டாவது என்ன வருகிறது என்றால், அவருக்கு முன்னர் வந்த தூதர்கள் சென்று விட்டார்கள் என்ற அடிப்படையில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இறந்து விட்டார்கள். முதல்ல தூதர் கடவுளாக இருக்க முடியாது, கடவுள் தூதராக வர முடியாது. இரண்டாவது, அவருக்கு முன்னுள்ள தூதர்கள் சென்று விட்டார் என்ற அடிப்படையில் ஹஸரத் ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறந்து விட்டார்கள். இறக்கக்கூடியவர் கடவுள் இல்லை, கடவுளுக்கு இறப்பு இல்லை. மூன்றாவதாக வசனம் கூறுகிறது, அவருடைய தாயார் கற்புக்கரசியாக புனிதமான பெண்ணாக இருந்தார். அப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு பெண்ணுக்கு பிறந்தவர், ஒரு பெண்ணின் வயிற்றில் பிறந்தவர். அவர் கடவுள் என்றோ கடவுள் குமாரன் என்றோ கூறக்கூடாது. அவர் பெண்ணின் வயிற்றில் பிறந்தவரால் மனிதகுமாரன் என்று கூறுங்கள். அது 4வது கருத்து அதிலே அடங்கியிருக்கிறது. கடவுளுக்கு பிறப்பு என்பது இல்லை, பிறக்கக்கூடியவர் கடவுள் இல்லை
ஏனென்றால் இவர் மரியம் என்ற பெண்ணின் வயிற்றில் வழியாக பிறந்தவர், எனவே பிறக்கக்கூடியவர் கடவுள் இல்லை என்ற கருத்தை இறைவன் கூறுகிறான். நான்காவதாக அவ்விருவரும் ஈசாவும் அவருடைய தாயாரும் உணவு உண்டு வந்தனர் என்று கடந்த காலத்துல இறந்த காலத்துல சொல்றான். அவ்விருவரும் உணவு உண்டு வந்தனர். இங்கு உணவு உண்பது என்பது கடவுளுக்கு தேவையில்லை. உணவு உண்ணக்கூடியவர் கடவுளும் இல்லை. எனவே இவர் உணவு உண்டு வந்திருக்கிறார், எனவே கடவுள் இல்லை. அடுத்து அது இன்னொரு பொருள் என்னவென்றால், கடவுளுக்கு உணவு தேவையில்லை என்பது மட்டுமல்ல, உண்ட உணவு அது மலமாகவோ ஜலமாகவோ வரும். அப்படிப்பட்ட ஒரு உபாதைகள் கடவுளுக்கு தேவையில்லை. அந்த இருவரும் உணவு உண்டு வந்தனர் என்பதனால் எந்த காரணத்திற்காக ஹஸரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இன்று உணவு உண்ணாமல் இருக்கின்றார்கள் என்றால் இறந்து விட்டார்கள். அதோடு சேர்த்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் சேர்த்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவ்விருவரும் உணவு உண்டு வந்தனர். எனவே எந்த காரணத்திற்காக மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உணவு உண்ணாமல் இறந்ததனால் உணவு உண்ணாமல் இருக்கின்றார்களோ அதே போன்றுதான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இறந்து விட்டதனால் அவர் தாயாரை போன்ற உணவு உண்ணாமல் இருக்கிறார். உணவு உண்டு வந்தார், இப்போது உணவு உண்ணவில்லை. இந்த 5:75 வசனத்தில் இறைவன் காட்டுகின்ற கருத்து என்னவென்றால், இவர் கடவுள் இல்லை என்பதற்கு முதலில் ரசூல் என்று சொல்லி அவருடைய கடவுள் இருப்பை மறுக்கிறான். கிறிஸ்தவ கடவுள் கொள்கை இறைவன் மறுத்து காட்டுகிறான். இரண்டாவது, அவர் இறந்து விட்டார், அவருக்கு முன்னுள்ள சென்ற தூதர்கள் சென்று விட்டனர் என்ற கருத்தின் மூலம் இறந்து விட்டார், இறந்து விட்டவர் கடவுளாக இருக்க முடியாது என்று இரண்டாவது சொல்கின்றான். மூன்றாவது, ஒரு பெண்ணின் வயிற்றில் பிறந்தவர், பிறப்புக்கு உட்பட்டவர் கடவுளாக இருக்க முடியாது என்றால் கடவுளுக்கு பிறப்பு தேவையில்லை. நான்காவது, உணவு உண்டு வந்தார், இப்போது உணவு உண்ணவில்லை. காரணம், அவர் தாயார் இறந்தது போல இவரும் இறந்து விட்டார், எனவே அவர் உண்ணவில்லை. இதுல இரண்டாவது கருத்து, அவர் இறந்து விட்டார் எனவே கடவுளில் இந்த கருத்தை இறைவன் ஆணித்தரமாக வலியுறுத்தி கூறியிருக்கிறார். இந்த கருத்து போதும் நினைக்கிறேன். தேவை உங்களுக்கு தரேன். நீங்க முதல்ல பேசிட்டு இருக்கும் போது பயன்படுத்தினது போல 72 அமைப்புகள் நாங்கள் சொல்லக்கூடிய கருத்திலிருந்து மாறி நிற்கின்றன அப்படின்னு ஒரு வார்த்தை திருக்குரான் ஹதீஸிலிருந்து மாறி நான் சொன்ன கருத்து. சரி, அந்த வார்த்தை பயன்படுத்தினீங்க. ஆனால் இந்த 72 அமைப்புகளை சார்ந்தவர்களும் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மட்டுமே முன்னிலைப்படுத்தி முதன்மைப்படுத்தியவர்களாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாத்தினுடைய, அதாவது இறைவனுடைய வாசகம் இஸ்லாத்தினுடைய இறைத்தன்மையை வலியுறுத்தி சொல்வதற்கு எல்லா மொழிகளிலும் எல்லா இனத்திலும் 1000 நபிமார்கள் இறை தூதுவர்களாக வந்திருக்கிறார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது நீங்கள் ஈசா நபியை இப்படி தூக்கி பிடிப்பதற்கு என்ன காரணம்? எந்த அடிப்படையில் நீங்கள் ஈசாவை முன்னிலைப்படுத்தி பேசுகிறீர்கள்? ஈசாவை முன்னிலைப்படுத்தி நாங்கள் பேசுகிறோம் என்ன கூறுகின்றீர்கள்? ஆமா, இல்ல இப்போ ஈசா நபி இருக்கிறார்களா அல்லது மீண்டும் வருவார்களா என்ற சர்ச்சை இந்த 72 அமைப்புகளிலே பெரிதாக பேசப்படவில்லை. மரணிக்காமல் வானத்தில் இருப்பதாக ஒரு சான்றும் திருக்குறானில் இல்லை. ஆணித்தரமாக சொல்றோம். ஒரு ஆயத்து கூட ஈசா அலைஹிஸ்ஸலாம் மரணிக்காமல் வானத்தில் இருக்கிறார், அவரே கடைசி காலத்தில் தோன்றுவார் என்று ஒரு ஆயத்தம் திருக்குறானில் இல்லை. தவறான முறையில் தான் சொல்லப்படுகின்றது. சரி, இல்ல அப்படி நீங்க பாத்தீங்க அப்படின்னா நீங்கள் சொல்லக்கூடிய வாசகம் பைபிளில் இருக்கக்கூடிய வாசகத்தோட பொருந்து போகிறதாக நீங்க நினைக்கிறீர்களா? திருக்குரானுடைய கருத்துக்கும் ஹதீஸுடைய கருத்துக்கும் ஏற்பவே பைபிளிலும் இருக்கிறது. பைபிள்ல எப்படி வசனங்கள் மாற்றப்பட்டு திரிக்கப்பட்டு குழப்பப்பட்டு நீக்கப்பட்டு சேர்க்கப்பட்டதோ அதனால அந்த கிறிஸ்தவ மக்களுடைய கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். திருக்குறானுக்கும் ஹதீஸுக்கும் ஏற்ற கருத்து தான் காணப்படுகிறது பைபிளில். சரி, நீங்க திருக்குறான்ல பைபிள் கூறியிருக்கும் தவறுகளை திருக்குறான் சரிப்படுது, அவ்வளவுதான். நீங்க திருக்குர்ஆன்ல ஈசா நபி மீண்டும் வருவதற்காக வெளியில உயர்த்தப்பட்டார், மீண்டும் வருவதற்கான எந்த சாட்சியங்களும் இல்லை என்று சொல்கிறேன். ஆனால் இதற்கான சான்றாக இந்த வலியுறுத்தி பேசக்கூடியவர்கள் என்ன சொல்கிறார்கள்? அதற்கு மறுப்பாக நீங்கள் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள்? சொல்றாங்க அவங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம் நீ சொன்ன மாதிரி ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த ரோமானிய வீரர்கள் பிடிப்பதற்காக வருகின்ற போது எல்லாம் அல்ல அல்லாஹ் அன்னாரை அப்படி உடலோடு மேலே ரஃபா செய்து கொண்டான், உயர்த்தி கொண்டான், வானத்துக்கு உயர்த்தி கொண்டான் என்று கூறுகிறார்கள். வந்த ஒருவரை ஆள்மாறாட்டம் செய்து ஈசாவை போன்று சிலுவையில் அடித்து விட்டான் என்று நம்புகிறார்கள்.
இது ஏறக்குறைய கிறிஸ்தவர்களுடைய கிறிஸ்தவரிடமிருந்து கிறிஸ்தவ ஆரம்ப காலத்துல கிறிஸ்தவர்கள் இஸ்லாத்துக்கு வந்த போது மக்கள் மத்தியிலே அவர்கள் பரப்பிய திட்டமிட்டோ திட்டமிடாமலோ வேண்டுமென்றோ இஸ்லாத்தை சீர்குலைப்பதற்காகவோ இந்த கருத்தை புகுத்தி விட்டார்கள். அந்த கருத்து மக்கள் மத்தியிலே வந்திருக்கிறது. இது ஒரு கருத்து. அவங்க அதுக்கான சாட்சியங்களாக சொல்லக்கூடிய செய்திகள். இதுல என்ன கவனிக்கணும்னா, இறைவன் அங்க பயன்படுத்தியிருக்கின்ற வார்த்தை ரஃபா. அவர் ரஃபா செய்தான் அப்படிதான் வருது. திருக்குரானிலே இந்த ரஃபா என்ற சொல் எத்தனை இடங்கள் வருகிறதோ அத்தனை இடத்தையும் தொகுத்து பார்த்தால் மனிதரோடு அல்லாஹ் இந்த ரஃபா என்ற சொல்லை உடலோடு உயர்த்துவதற்காக பயன்படுத்தவே இல்லை என்று இந்த இஸ்லாமிய உலகுக்கு நான் ஆணித்தரமாக கூறிக்கொள்வேன். அதே போன்று அல்லாஹ் ஒரு மனிதரோடு ரஃபா என்ற சொல்லை பயன்படுத்தினால் அது உடலோடு உயர்த்துவதுதான் என்று நபிமொழிகளில் எங்கும் வரவில்லை என்பதும் ஒரு அறைகோலாக இந்த மக்கள் கூட்டத்தில் நான் சமர்ப்பிக்கின்றேன். மூன்றாவதாக, அல்லாஹ் ஒரு மனிதரோடு ரஃபா என்ற சொல்லை பயன்படுத்தினால் அது உடலோடு வானத்திற்கு உயர்த்துவதுதான் என்று அரபி இலக்கியங்களில் எந்த இடத்திலும் ஓர் இடத்தில் கூட அவ்வாறு காட்ட முடியாது என்பதையும் உங்கள் சிந்தனைக்கு படைக்கிறேன். எனவே ரஃபா என்ற சொல்லு உடலோடு உயர்த்துவதற்கு வரவே வராது. ஒன்று. இரண்டாவது, வானத்திற்கு உயர்த்தப்பட்டார் என்று பிரிவாத கருத்து வேறுபாடு இருக்கு. தன்னளவு உயர்த்திக் கொண்டான், அங்கு உயர்த்திக் கொண்டான், சூரியத்துக்கு உயர்த்திக் கொண்டான், வானத்திற்கு உயர்த்திக் கொண்டான் இருக்கிறது. வானம் என்ற சொல் அவர் வானத்திற்கு உயர்த்தப்பட்டார் என்று திருக்குரானில் இருந்தோ நம்பத்தகுந்த நபிமொழியில் இருந்தோ யாரால் எடுத்துக்காட்ட முடியாது. ரஃபா என்ற சொல்லுடைய பொருள் என்னவாக இருக்கின்றது? ரஃபா என்றால் கண்ணியம், அந்தஸ்து, உயர்வை குறிக்கும். அவ்வளவு ஆன்மீகமான உயர்வை தான் குறிக்குமே தவிர உடலோடு உயர்த்துதல் என்பதை குறிக்கவே குறிக்காது. திருக்குரான்ல என்று வந்திருக்கிறது. உங்களில் இருந்து உள்ள மூமினிங்களை அல்லாஹ் உயர்த்துவார். எத்தனை மூமினிகளை அல்லாஹ் வானத்தில் உயர்த்தியிருக்கிறார். பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய மூமினி யாராக இருக்க முடியும்? அவரை கூட அல்லாஹ் ஏற்பட முடியும். இந்த உடலுடன் வானத்துக்கு ஒவ்வொரு தொழுகையிலும் நான் வர்ஃபானி 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 சொல்றேன். நீ உயர்த்துவாயா, நீ உயர்த்துவாயா. எத்தனை பேர் உயர்த்திருக்கிறாங்களோ அவனுக்கு. என் பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் வர்ஃபானி வர்ஃபானி சொல்லியிருந்தாங்க, சஹாபாக்கள் சொல்லியிருந்தாங்க. உலகில் உள்ள கோடிக்கணக்கான முஸ்லிம்கள் தொழுகை வர்ஃபானி 2 சஜிதாக்களில் தொழுகை யுத்தத்தில் வர்ஃபானி 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 சொல்லிக் கொண்டே இருக்கின்றது. ஒரு நவிலையாவது வானத்தில் இருக்கிறாங்க. வர்ஃபா என்றால் ஆத்ம உயர்வு என்று மட்டும்தான் பொருள். சரி சரி, இப்போ நம்ம இன்னொரு பகுதிக்கு போகும். அதாவது இந்த அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்தை நிறுவியவர் இந்த திருக்குர்ஆன் சொல்லிய அல்லது பெருமானார் முன்னறிவிப்பாக கொடுத்த அந்த இறுதி நபியாக, இறுதி காலத்தில் வரக்கூடிய தூதுவராகத்தான் இவர் குலாம் நபி அவர்கள் வந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற வாசகத்திற்கு நீங்க சொல்லக்கூடிய இந்த வாசகத்திற்கான சாட்சியங்கள் என்ன நடக்கிறது? அதாவது எம்பெருமான் நபிகள் நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நபிமொழியில் வருகிறது. முஸ்னத் அஹ்மத் பின் ஹம்பல் அதில் சொல்றாங்க, இறைவன் என்னை நபியாக தேர்ந்தெடுத்திருக்கின்றான். இறைவன் நாடுகின்றவரை நான் நபியாக இருப்பேன். பிறகு இறைவன் இந்த நுபுவத்தை எடுத்துக்கொள்வான். பின்னர் என்னுடைய நுபுவத்து வழியில் கிலாபத்து ஏற்படும், கலிமாக்கள் வருவார்கள். இறைவன் நாடுகின்றவரை அந்த கிலாபத்தை நீடிக்கும். பிறகு இறைவன் எடுத்துக்கொள்வான், அதையும் எடுத்துக்கொள்வான். பிறகு இறைவன் நாடுகின்ற போது மன்னராட்சி ஏற்படும். இறைவன் நாடுகின்றவரை அந்த மன்னராட்சி இருக்கும். பிறகு இறைவன் அதையும் எடுத்துக்கொள்வான். பின்னர் கொடுங்கோல் ஆட்சி ஏற்படும். இறைவன் நாடுகின்றவரை அந்த கொடுங்கோல் ஆட்சி இருக்கும். பின்னர் இறைவன் அதை எடுத்துக்கொள்வான். பின்னர் இங்க கவனிக்க வேண்டியது, பின்னர் நுபுவத்து வழியில் கிலாபத் ஏற்படும். ஒரு நபி வருவார், நபியை தொடர்ந்து கலிமாக்கள் வருவார்கள் என்று சொன்னார்கள். சொல்லிவிட்டு அமைதியாகிவிட்டார்கள். இது முஸ்லிம் பிரிவுகள் எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட உண்மையான நபி மொழி என்று ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்றாகும். என்னுடைய கேள்வி என்னவென்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக இருந்தார்கள், நுபுவத்து வழியில் கிலாபத் ஏற்பட்டது,
மன்னராட்சி கொடுங்கோலாட்சி, பின்னர் நுபுவத் வழியில் கிலாபத்து வரும் என்று கூறியதிலிருந்து ஒருவர் நபி வருவார், அதைத் தொடர்ந்து கலிஃபாக்கள் வருவார் என்பது உறுதியாகிறது. இந்த உலகில் கடந்த 120 ஆண்டுகளாக இந்த நுபுவத் வழியில் கிலாபத்தை அமைத்த ஹஸரத் மிர்சா குலாம் அஹ்மத் இஸ்லாம் அவர்களால் இறைவன் ஏற்படுத்திய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவிப்பிற்கு ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு வாதம். இந்த வாதத்தை நாம் இறைவனால் இந்த உலகிற்கு இஸ்லாத்திற்கு ரசூலுல்லாஹின் திருக்குர்ஆனை பின்பற்றிய ஒரு உம்மத்தி நபியாக ஷரியத்தை முழுக்க முழுக்க இந்த மக்களுக்கு போதிக்கக்கூடிய ஒரு நபியாக நான் வந்திருக்கிறேன் என்ற வாதத்தை உலகத்தில் இவர்தான் செய்திருக்கிறார்கள். இல்ல இவர் செய்தார் அப்படிங்கறத ஒரு வார்த்தை சொல்றாரு, அதோட வேண்டிய இடம் அது. செய்தார் அப்படிங்கறதுக்கான ஒரு அறிவிப்பு இப்போது கூட நம்ம மாற்று சமூகத்திலும் கூட இது போன்ற ஆட்கள் அப்பப்போ கிளம்புவது உண்டு. அதாவது அவர்களுடைய கொள்கைப்படி நாம் அதை ஏற்றுக்கொள்வதில்லை என்றாலும் கூட இந்த வாதம் இங்கே குறிப்பிட வேண்டிய விஷயம். ஒவ்வொரு தனி மனிதன் மீதும் ஒவ்வொரு சாமி அல்லது ஒவ்வொரு கடவுள் இறங்கியிருக்கிறார் என்ற அவர்களுடைய வாதத்தை போன்று இவர் நான் ஒரு நபி என்று தங்களை பிரகடனப்படுத்திக் கொண்டார். நீங்கள் எப்படி அதை ஏற்றுக்கொண்டீர்கள்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கடைசி காலத்தில் இமாம் மஹ்தி நபியாக இருப்பார்கள். முஸ்லிம் ஹதீஸில் 4 தடவை சொல்லப்பட்டிருக்கின்றது நபியாக இருப்பார்கள். அதன் அடிப்படையில் நான் நபியாக இருக்கிறேன். என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஷரியத்தின் கீழில் அந்த இஸ்லாத்தின் கொள்கையின் அடிப்படையில் நான் நபியாக வந்திருக்கிறேன். என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னுரைக்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் அதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அட்ரஸை நமக்கு எடுத்து வந்திருக்கிறார்கள். அவர்கள் பேர் எந்ததாக இருக்கும், எந்த குடும்பத்தை சார்ந்தவராக இருக்கும், எந்த நாட்டில் தோன்றுவார்கள், அவர் வரும்போது அடையாளங்கள் என்ன என்பதை பற்றி விளக்கமாக எடுத்திருக்கிறார். இல்ல அந்த நீங்க சொல்லக்கூடிய அந்த அடையாளங்கள், பெருமானார் சுட்டிக்காட்டிய அந்த முகவரிகள் இவர்கள் மீது எப்படி பொருந்துகிறது என்றால், தங்களை பிரகடனப்படுத்திக் கொள்ளக்கூடியவர்களை நம்புவதற்காக அல்ல, இவர்கள் தான் என்று நாம் உறுதிப்படுத்துவதற்கான சாட்சியங்கள், சான்றிதழ்கள் கிடைக்க வேண்டும். இப்போ பெருமானார் கூட தங்களை நபி என்று இறைவன் என்னை தூதுவராக அனுப்பி இருக்கிறார் என்று சொல்லுகின்ற பொழுது அவர்களை நீங்கள் இதற்கு முன்னால் வந்த இறை தூதர்கள் எல்லாம் அற்புதம் செய்து காட்டினார்கள், நீங்கள் அற்புதம் செய்து காட்டுங்கள் அப்போதுதான் நான் நம்புவேன் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த விண்ணை பிளந்து காண்பித்து கொடுத்த அந்த ஒரு நிகழ்வை நாம் முன்னுதாரணமாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் எப்படி இவர்களை நீங்கள் நபி என்று தன்னை ஒருத்தர் பிரகடனப்படுத்திக் கொண்டால் அதை ஏற்றுக்கொள்வதற்கான சான்றுகள், சாட்சியங்கள் இருக்க வேண்டும். நீங்கள் சொல்லக்கூடிய சாட்சியங்கள் என்ன? ஒன்று, எம்பெருமான் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலில் தன்னுடைய நுபுவத்வாதத்தை மக்கத்து வீதிகளிலே குறைஷிகள் மத்தியில் வைத்த போது அவரை பொய்யர் என்று எல்லோரும் கூறினார்கள். இவர் இட்டுக்கட்டி கூறுகிறார், அல்லாஹ் கூறாத ஒன்றை இவர் கற்பனை செய்து கூறுகிறார் என்று கூறினார்கள். அப்பொழுது ஹஸரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனை கேட்டார்கள், இறைவா இதற்கு நான் என்ன பதில் சொல்ல வேண்டும்? இறைவன் அது கூற சொல்கிறான், அதாவது நான் கூறாத ஒன்றை இவர் இட்டுக்கட்டி கூறுவார் என்றால் இவருடைய வலக்கரத்தை பிடித்து இழுத்து, என்னுடைய வலக்கரத்தால் பிடித்து இழுத்து உயிர் நரம்பை துண்டித்து விடுவேன் என்று கூறும். அப்படி சொல்றாங்க. இறைவன் கூறுகிறான், நான் அல்லாஹ் கூறியதைத்தான் கூறுகிறேன். அல்லாஹ் கூறாத ஒன்றை என் இஷ்டத்திற்கு கற்பனையாக இட்டுக்கட்டி நான் நபி என்று கூறினால் என்னை தன் வலக்கரத்தால் பிடித்து இழுத்து உயிர் நரம்பை துண்டித்து விடுவதாக கூறுகிறான் என்று ஒரு ஆதாரம் காட்டினார்கள். இதிலிருந்து நாம் என்ன விளங்குகிறோம் என்றால், அல்லாஹ் கூறாத ஒரு கருத்தை ஒருவர் இட்டுக்கட்டு கூறினால் அது இறைவனுடைய தண்டனைக்கு, மௌத்துக்கு, ஹலாக்குக்கு ஆளாகி விடுவார் என்று ஒரு பொருள். இந்த ஹதீஸின் அடிப்படை, இந்த வசனத்தின் அடிப்படையில் திருக்குர்ஆன் வசனத்தின் அடிப்படையில் மிகப்பெரிய திருக்குர்ஆன் விரிவுரையாளர்கள் என்ன கருதுகிறார்கள் என்றால், ஒருவர் இறைவனோடு சம்பந்தப்படுத்தி, திருக்குர்ஆன் விரிவுரையாளர்கள் பலர் இறைவனோடு சம்பந்தப்படுத்தி இறைவன் இத்தகைய ஒரு காட்சியை, இத்தகைய ஒரு இல்ஹாமை அல்லது இத்தகைய வகையை எனக்கு அனுப்பினான் என்று சொல்லி அந்த வாதத்தில் அவர் தொடர்ந்து 23 ஆண்டுகள் நீடித்திருப்பார் என்றால், தொடர்ந்து அந்த வாதத்தை, இந்த கருத்தை, அந்த வகையை, இந்த இல்ஹாமை மக்கள் மத்தியில் சொல்லிக் கொண்டே இருப்பார் என்றால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறுகிறார்கள். ஹஸரத் மிர்சா குலாம் அஹ்மத் இஸ்லாம் அவர்கள் தன்னுடைய நுபுவத் வாதத்தை வைத்த பிறகு 23 ஆண்டுகளுக்கு மேலாக
தன்னுடைய நுபுவத்வாதத்தையும் மகதி மசி என்ற அந்த தர்ஜாக்களையும் மக்கள் மத்தியில் சொல்லிக் கொண்டே இருந்தார். வீட்டு அறையில் இருந்தல்ல, ஊருக்கு வெளியே வந்து பத்திரிகைகளில் உலக மக்கள் முழுவதும் முழு உலகமே திரண்டு அவரை எதிர்க்கக்கூடிய அளவுக்கு அவர் சொன்னார். எனவே அவருடைய வாதம் 23 ஆண்டுகளுக்கு மேல நீடித்தது. அவரை அழிப்பதற்கும் ஒழித்து கட்டுவதற்கும் முஸ்லிம்களுடைய பிரிவுகளும், கிறிஸ்தவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறந்து விட்டார், அவருடைய 2வது வரையாக நான் வந்திருக்கிறேன் சொன்னபடியினால் கிறிஸ்தவர்களும், அதே மாதிரி இந்துக்களை பொறுத்த மட்டும் கல்கி அவதாரம் என் மூலம் நிறைவேறிட்டு சொன்னதுனால இந்து பெருமக்களும், பகுத்தறிவு வாயிலை பார்த்தவர் கூறினார், இறை இருப்பை நீங்கள் உண்மையிலே உணர வேண்டும் என்றால் என்னுடைய விருந்தினராக 40 நாட்கள் வந்து தங்குங்கள், நான் இறைவன் இருக்கிறான் என்பதை உங்களுக்கு உணர்த்தி காட்டுகிறேன் சொன்னார். நாத்திக பெருமக்களும் ஒன்று திரண்டு அவரை அடிக்க நினைத்தார்கள். ஆனால் இறைவன் அவரை காப்பாற்ற நினைத்தான். எனவே உலகில் எந்த சக்தியாலும் அவரை அழிக்க முடியவில்லை. அவர் உயிரோடு இருந்தார். அதற்கு பிறகு கிலாபத்து தொடர்ந்தது என்பதே அவர் உண்மையாளர், அவருடைய வாதம் உண்மையானது என்பதுக்கு எடுத்துக்காட்டு. இல்ல, நான் கேட்கறது என்னன்னா, பெருமானாரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர் முஹம்மது என்னுடைய இறை தூதுவராக இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கான சாட்சியங்கள் குவிக்கப்பட்டிருக்கின்றன. அவருக்கு வகி கிடைக்க வந்து இறங்கிய போது அவர்களுடைய செயல்பாடுகள், அவர்களுடைய நடைமுறைகள், அவர்களை நம்பம் செய்து கொள்வதற்காக எடுக்கப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நம்ம சாட்சியங்களாக நாம் பேசுவதற்கு இருக்கிறது. அப்படி ஒருவர் தங்களை பிரகடனப்படுத்திக் கொண்டு 23 ஆண்டு காலம் இருந்தார் என்ற ஒரே காரணத்தால் ஒருவரை இறை தூதுவர் என்று நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியுமா? ஏற்றுக்கொண்டாக வேண்டும். ஏனென்றால் ஒரு நன்மொழியில் வருகிறது, எனக்கு பின்னர் 30 பொய்யர்கள் வருவார்கள், ஒவ்வொருவரும் நபி என்று வாதிப்பார்கள் அப்படின்னு வருகிறது. இந்த முஸ்லிம் ஜமாத்தை எதிர்க்கக்கூடியவர்கள் எல்லோரும் என்ன சொல்வார்கள் என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்புறம் 30 பொய்யர்கள் வருவார்கள், அவர்கள் ஒருவர் இவர் என்றுதான் கூறுவார்கள். நான் கேட்கின்றேன், எம்பெருமான் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல முஸலைமா போன்ற சில பொய்யர்கள் இருந்தார்கள். அவருடைய பேரு ஹதீஸ்ல இடம் பெற்றிருக்கு, முஸலைமா போன்றவர்கள். ஆனால் அதற்கு பின்னர் மிர்சா குலாமுக்கு முன்னர் வந்த எந்த பொய் நபியின் பெயரையாவது, அவர் வாழ்ந்த ஊரையாவது, பிறந்த நாட்டையாவது, அவருடைய வாதத்தையாவது உலகில் மிகப்பெரிய ஒரு ஆளும் அப்படி சொல்லி காட்ட முடியுமா? தெரியாது. ஏனென்றால் அது வரலாற்றில் ஏதோ ஒரு பக்கத்தில் எங்கோ இருக்கிறது. காரணம் தெரியாம அற்றுசலாமாய்விடும். அதாவது எவர் பொய்யாக வாதிப்பாரோ அவர் காலத்திலே அழிக்கப்பட்டு விடுவார். அவர் பெயர் சொல்வதற்கு ஒரு நாதி இருக்காது, அவரை பின்பற்றுவதற்கு மக்கள் கூட்டம் இருக்காது. வரலாற்றில் எங்கோ தேடி பார்த்து ஆராய்ச்சி பண்ணினால் மட்டுமே அவருடைய பெயரு, ஊரு, வாதம் முதலிய தெரிய வரும் என்ற ஒரு சம்பவமானது பொய்யர்கள் அழிக்கப்பட்டு அடையாளம் தெரியாமல் ஆக்கப்பட்டு விடுவார்கள் என்பதும், இன்று இந்த சமூக நல கூட்டத்தில் உட்கார்ந்து உங்களுடன் நாங்கள் மிர்சா குலாம் அலைஹிஸ்ஸலாமுடைய கருத்தை பற்றி நீங்கள் கேட்க நாங்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு இன்று உலகில் பரவலாக அனைத்து பத்திரிகையிலும் டிவியிலும் பேசக்கூடிய அளவுக்கு இருக்கிறது என்றால் அவர் எப்படி ஒரு பொய்யராக இருக்க முடியும்? பொய்யருக்கு இவ்வளவு பெரிய ஒரு மாபெரும் வெற்றியை 194 நாடுகளில் இறைவன் கொடுத்திருப்பானா? 20 கோடிக்கு மேல மக்கள் இருப்பார்களா? எந்த ஒரு பொய் நபியாவது இஸ்லாத்தின் அந்த தூது செய்தியை தூக்கிக் கொண்டு ஆயிரக்கணக்கான முபல்லிக்கள் இன்று உலகில் சுற்றி வருகிறார்கள். இஸ்லாத்தின் தூது செய்தியாகிய லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற அந்த கலிமாவை இஸ்லாமே தெரியாத இடங்களிலும், ஆப்பிரிக்காவின் இருண்ட நாடுகளிலும், இஸ்லாத்தின் எதிர்கள் வாழ்கின்ற ரஷ்ய நாடுகளிலும், ஸ்பெயின் போன்ற நாடுகளிலும் நாங்கள் பரப்பி வருகிறோம் என்றால் இந்த பணி இறைவனால் ஏற்படுத்தப்பட்ட பணி, இந்த இறை தூதர் மூலமாக இறைவன் செய்ய திட்டமிட்டிருக்க பணி என்பது விளங்குகிறது. அடுத்தாற் போல ஹிலாபத் என்ற ஒன்று, இன்று எல்லோரும் ஒரு தலைமை வேண்டும், முழு உலகமும் ஒரு தலைமையில் வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். முடிகிறதா? தமிழ்நாடு அளவிலாவது ஒரு இமாம், ஒரு கலிஃபா, ஒரு தலைமையின்கள் அஹ்மத் ஜமாத்தின் நீங்களாக ஒரு தலைமையில் ஒன்றுபட்டு காட்ட முடியுமா? முடியாது. தமிழ்நாடுகளை இந்தியாவிலோ உலகத்திலேயோ எண்ணி பார்க்க முடியாது, கற்பனை கூட செய்ய முடியாது. அப்படி இருக்கின்ற போது இறைவன் ஏறக்குறை 100 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு இமாமின் கீழ்
5வது கிலாபத்து இப்படி நடந்து கொண்டிருக்கிறது. முழு உலகத்தில் உள்ள 20 கோடிக்கு மேல அகமதிகள் பின்பற்றி வாழ்கிறார்கள் என்றால் இது இறைவன் திட்டமிட்டு இறைவனால் நடக்கக்கூடிய செயலா அல்லது மனித கரங்களா மனித முயற்சியா செய்யக்கூடிய காரியமா? இதுக்கு 2வது சிந்திக்கணும். 3வது பைத்துல் மால் என்று ஊருக்கு ஊரு தெருக்கு தெரு நாம் அமைத்து பணத்தை வசூல் செய்து நல்ல காரியங்களை செய்யறோம். இது ரசூலுல்லாஹ்வுடைய முன்மாதிரியா? எம்பெருமான் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு பைத்துல் மால் இருந்தது. அன்னாருக்கு பிறகு கலீஃபாக ஆட்சியில் ஒரு பைத்துல் மால் இருந்தது. அதே பைத்துல் மால் இன்று முழு உலகிலும் எந்த பிற சமுதாயத்தில் கூட இல்லை. அகமதியா முஸ்லிம் ஜமாத்தில் மட்டும்தான் அகில உலக அளவில் பைத்துல் மால் இருக்கிறது. பல கோடிக்கணக்கான டாலர்களை நாங்க இந்த ஜகாத் பணத்தையும் சந்தா பணத்தையும் வசூலித்து திருக்குரானை 66க்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்த்திருக்கிறோம். 40 மொழிகள்ல, அதாவது சில மொழிகளில் வெளிவந்திருக்கு, சில மொழிகளில் வெளிவரல, அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த செலக்டட் வெர்சஸ் நபி மொழிகளுடைய தொகுப்பை 100 மொழிகளை அறிமுகப்படுத்தியிருக்கோம். அதே மாதிரி திருக்குறானிலிருந்து செலக்டட் வெர்சஸ் என்ற தலைப்புல 100 மொழிகளை அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். உலகத்தில் எல்லா மதங்களையும், எல்லா ஜாதிகளையும், எல்லா இனத்தையும், எல்லா மொழியினருக்கும் மத்தியிலே இந்த இஸ்லாத்தின் புதுச்செய்தியை பரப்பி அமல் ஜமாத்துக்கு இஸ்லாத்தில் நாங்கள் கொண்டு வந்திருக்கின்ற பணி என்பது இறைவன் திட்டமிட்ட பணியை தவிர இறைவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு நவீனால் செயல்படுத்தப்பட்ட பணி என்பதை தெள்ள தெளிவாக எடுத்துக்காட்டுகிறது. 21 ஆண்டு கால குலாம் நபியினுடைய பணியாக இருந்தாலும் சரி, அல்லது 20 கோடி பேரை நாங்கள் இணைத்திருக்கிறோம் என்று சொன்னாலும் சரி, அல்லது 196 நாடுகளிலே இந்த கொள்கை பரப்பப்பட்டிருக்கிறது என்ற இந்த வாதங்கள் எல்லாம் இறைமறை அடிப்படையில் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை. நீங்கள் சொல்லக்கூடிய செய்தி இதே போன்று மாற்று மத சமூகத்தை பார்க்கின்ற பொழுது கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படையில் பார்த்தோம் என்று சொன்னால் ரோமன் கத்தலிக்காக இருந்தாலும் சரி, அல்லது சீர்திருத்த கிறிஸ்தவமாக இருந்தாலும் சரி, அல்லது பெந்தகோஸ்தல் சொல்லக்கூடிய அமைப்புகளாக இருந்தாலும் சரி, நீங்கள் சொல்லக்கூடிய முறைகளை போன்று கோடிக்கணக்கான பேரை உலகம் முழுவதும் கவர்ந்திருக்கிறது. அவர்கள் நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இறைமறை அடிப்படையில் அல்லது இறைத்துவ அடிப்படையில், முன்னறிவிப்பு அடிப்படையில் இவர்கள் நபி என்பதற்கான சாட்சியங்கள் அல்லது சான்றுகள் நீங்கள் எப்படிப்பட்ட வாதங்களை மறை அடிப்படையில் எடுத்து வைக்கிறீர்கள்? ஏற்கனவே நான் உங்களுக்கு வச்சிருக்கேன். அதாவது ஒரு இல்லாத இட்டுக்கட்டி சொன்னா நம்ம துண்டிச்சிடும் சொல்லி, பிறகு இன்னொரு இடத்துல சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவருடைய நுபுவத் வாதத்தை மக்கள் மறுக்கும் போது அவர் சொல்கின்றார்கள், நான் உங்களிடையே ஒரு நீண்ட காலம், ஒரு 40 ஆண்டு காலம் வாழவில்லையா என்று கேட்கின்றார்கள். தான் நபி என்று சொன்னதற்கு இது நபி இல்லை, நீ எட்டுக்கட்டு கூறுகிறீர், பொய்யாக கூறுகிறீர் என்று அந்த மக்கள் மறுத்த பொழுது எம்பெருமான் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்கன்னா, மக்களே, நான் உங்களிடையே ஒரு நீண்ட காலம், அது 40 ஆண்டு காலம் வாழ்ந்திருக்கேன், நீ சிந்தித்து பார்க்கவில்லையா என்று ஒரு கேள்வி வருகிறேன். இதற்கு விளக்கமாகத்தான் ஹஸரத் அபூபக்கர் சித்திக் அவர்கள் தன்னுடைய தோழர் நபி என்று வாதிக்கிறார் என்ற செய்தியை கேட்ட உடனே பையத் செய்றாங்க. உங்க வாதம் என்ன சொல்லுங்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துடிச்சு எனக்கு வகி வந்தது அதை சொல்ல நினைக்கிறாங்க. எப்படி எனக்கு இறைவனோடு பேசினான், எந்த வகி வந்தது, எங்கு வந்தது, எப்படி வந்தது, யார் மூலம் வந்தது என்பதை எடுத்து சொல்ல துடிக்கும் போது எனக்கு எதுவுமே தேவையில்லை. உங்களுடைய வாதம் என்ன? நீ நபி என்று வாதிக்கின்றீர்களா? ஆமா, ஏற்றுக்கொண்டேன். எந்த அடிப்படையில் ஏற்றுக்கொண்டார் என்றால், கடந்த 40 ஆண்டுகள்ல அன்னார் எம்பெருமான் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அழகிய போல் நடையை, உண்மை பேசுகின்ற தன்மையை, பொய் பேசாத இயல்பை கண்டு உணர்ந்தவர். அப்படிப்பட்ட ஒருவர் திடீரென்று பொய் சொல்ல மாட்டார். அவர் எது சொல்வாரோ அது உண்மை என்பதை அடிப்படையில் தான் ஏற்றுக்கொண்டார். இந்த அடிப்படையில் அது மிர்சா குலாம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய நுபுவத்வாதத்தை, மஹ்தியவாதத்தை, மசீவாதத்தை மக்கள் மத்தியில் வைத்த பொழுது எதிரிகள் கொந்தளித்திருந்தார்கள். இட்டு கட்டுகிறார், பொய் கூறுகிறார், இல்லாதை கூறுகிறார், கற்பனை செய்து கூறுகிறார் என்று கூறினார்கள். அப்பொழுதாக தான் கேட்டார், கடந்த கால இந்த வாழ்க்கையை பாருங்கள் என்று. இவருடைய பிற்காலத்தில் நபி என்று வாதித்த பிறகு கொடிய எதிரியாக மாறிய வஹாபியினுடைய ஆரம்பகால பவுண்டர் முகமது ஹுசைன் பட்டாலவி அவர் எழுதுகிறார், இவர் வாதிப்பதற்கு முன்னால் இவரை போன்ற பிரசித்தமான மனிதரை நான் பார்த்ததில்லை. தூய ஒழுக்கமுடையவர், நல்லொழுக்கமுடையவர், சிறந்த கல்விமான், திருக்குரான் ஹதீஸ் ஞானங்களிலே வல்லவர்,
இவர் எழுதியிருக்கின்ற அந்த புத்தகம் பராகினி அகமதியா தானே, பராகினி அகமதியாவுக்கு முன்னுரை எழுதுகின்ற போது இவரில் தனக்கு வருவதாக கூறுகின்ற வகி அத்தனையும் உண்மை என்று நான் நம்புகிறேன். திருக்குர்ஆனில் உள்ள வகி எந்த அளவுக்கு உண்மையோ அந்த அளவுக்கு இவர் மீது இறக்கப்பட்ட இல்காம் வகி என்று உண்மை என்று நான் சாட்சி கூறுகிறேன் என்று கூறுகிறார். ஒரு சர்டிபிகேட். ஆனால் பின்னால் எதிரியா மாறினாரு, அவரை மறுத்தாரு, அது வேறு விஷயம். அதே போன்று நம்முடைய இந்திய நாட்டினுடைய கல்வி தந்தையாக விளங்கிய அபுல் கலாம் ஆசாத் அவர்கள் இவருடைய இறப்பை குறித்து எழுதுகின்ற போது மிர்சா குலாம் அஹ்மத் இஸ்லாமுடைய ஒரு இழப்பு காலத்தினுடைய ஒரு பெரிய பேரிழப்பு. இஸ்லாத்தின் தூதுச் செய்தியை அவர் உலகின் மூலை முடுக்கெல்லாம் எடுத்து சென்றார். இஸ்லாத்துக்கு எதிரான கருத்துக்களை அவர் அடியோடு வெட்டி வீழ்த்தினார். அது கிறிஸ்துவர்களிடம் வந்தாலும் சரி, நாத்திகளிடமிருந்து வந்தாலும் சரி, பிற சமுதாயத்திடமிருந்து வந்தாலும் சரி, அது திருக்குர்ஆன் மீது பாயப்பட்டாலும், ஹதீஸ் மீது தொடுக்கப்பட்டாலும், நபிமார்கள் மீது இட்டுக்கட்டப்பட்டாலும் அதை இவர் சிறந்த ஒரு பைல்வானாக, சாம்பியனாக கிளந்து அதை ஒழித்து கட்டினார். அவர் சிறந்த ஒரு உலக்கு சீலர், ஒரு நேர்மையானவர். அவருடைய 10 விரலில் இருந்தும் இந்திரஜாலம் மந்திரம் வெளிவந்தது. அவருடைய பேனா முனையிலிருந்து மை வரவில்லை. அற்புதங்கள் வெளிப்பட்டன. அவர் எழுதிய நூல்கள் அத்தனை அதற்கு சாட்சி. அவருடைய இழப்பு இஸ்லாமிய உலகிற்கு பேரிழப்பு என்று கூறுகிறார். ஆக அவருடைய கடந்த கால வாழ்க்கை பரிசுத்தமான வாழ்க்கை என்று பல அறிஞர்கள் நிறைய சொல்லலாம் கூறியிருக்கிறார்கள். அவருடைய இஸ்லாத்துக்கு பணியில அவர்களுடைய வாழ்க்கையினுடைய பணியை பார்க்கும்போது இஸ்லாத்திற்கு இவரை போன்ற ஒருவர் இனிமேல் வந்து செய்ய முடியாது. கடந்த காலத்திலும் சரி, ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு சொல்றேன், ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு, இவருக்கு முன்னர், இவருக்கு பிறகு இனிமேல் ஒருவர் வந்து செய்ய முடியாத ஒரு இடத்தை அவர் வைத்து சென்று விட்டார் என்று கூறக்கூடிய அளவுக்கு இருந்திருக்கு. இது அவருடைய நூற்றுக்கு சரி. ஓகே, இப்போ அமைப்புகள் ரீதியாக அல்லாஹ் குர்ஆன் கூறுகிறார், வமன் அல்லாஹ் மிம்மன் இஃப்தரா அலல்லாஹில் கதிபா அவ் கதோ பியாத்திஹி இன்னஹு லா யுஃப்லிஹுல் ஸாலிமூன். இறைவன் மீது பொய்வாதம் செய்து என்னை இறைவன் அனுப்பியிருக்கிறார் என்று பொய்வாதம் செய்கிறாரோ அவரே விட பெரிய அநியாயம் செய்யக்கூடியவர் யார் என்று கூறுகின்றார். அநியாயம் செய்யக்கூடியவர்கள் பற்றி கூறுகின்றார், இன்னஹு லா யுஃப்லிஹுல் ஸாலிமூன். அநியாயம் செய்யக்கூடியவர் ஒருவரும் வெற்றி பெற மாட்டார்கள் என்று. இந்த அஹ்மதியா இயக்கத்திற்கு கிடைத்து கொண்டிருக்கின்ற வெற்றி அவருடைய அந்த அவருடைய உண்மைக்கு ஆதாரமாக இருக்கும். நீங்க சொன்னீங்க கிறிஸ்தவர்கள் ஆயிரக்கணக்கில் 10,000 இருக்கிறார்கள், மற்ற இந்துக்கள் இருக்கிறார்கள். இந்த சான்றின் அடிப்படையில் அவர்கள் உண்மையாளர்களாக வேண்டும் என்றுதான் கேட்டீங்க. ஆனால் அல்லாஹ் கூறுகிறான், அக்ஸருஹும் லா யுமினூன். பெரும்பாலோர் ஈமான் கொள்ளாதவராக இருப்பார்கள். கலீலமா யுமினூன். ஈமான் கொள்ளக்கூடிய குறைந்தவராக இருப்பார்கள். இது குறைந்த நிலைமையில் இருந்து, அதாவது உதாரணமாக பொய்வாதங்கள் கூறுகிறார் என்றால், குறைந்த நிலைமையிலிருந்து அபிவிருத்தி பெற்று வெற்றி அடைந்து இன்று 196 வருடங்கள் நாடுகளில் பரவி இருக்கின்றோம். 67 மொழிகளை திருக்குர்ஆன் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டிருக்கின்றது. 15,840 பள்ளிவாசல்கள் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் வெளியில் பல நாடுகளில் கட்டியிருக்கின்றோம். ஒரு பொய்வாதிக்கு எப்படி இந்த வெற்றி கிடைக்கும்? பொய்வாதி வெற்றியடை மக்கள் இறக்க மாட்டான். பொய்வாதிக்கு நல்லா போகின்றான். ஞாபகம் அல்லா போய் சொல்றாங்க. இதன் அடிப்படையில் அஹ்மதியா இயக்கம் உண்மையானது, அதன் இயக்குனர் உண்மையானவர் என்று கூறுகின்றனர். அடுத்த நீங்க பாத்தீங்கன்னா முஸ்லிம் ஜமாத்துகளை அமைப்புகள் ரீதியாக பிரிக்கக்கூடியவர்கள் அந்த முஸ்லிம் ஜமாத்தினுடைய ஒரு பிரிவாக வஹாபி ஜமாத் என்று சொல்லியிருந்தாலும் சரி, அல்லது இப்போது புதிதாக ஏற்படுத்தியிருக்கக்கூடிய தமிழ்நாடு, இந்தியா என்று பல்வேறு விதமாக பிரித்திருக்கக்கூடிய அமைப்புகளாக இருந்தாலும் சரி, இவர்களை இப்போ ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் ஒரு அமைப்பு சார்ந்தவர்களாக மட்டுமே பார்க்கிறார்கள். ஆனால் உங்கள் அஹ்மதியா ஜமாத்தை சார்ந்தவர்களை மட்டும் காதியானிகள் என்று ஒரு வேறுபடுத்தி பார்ப்பதற்கு என்ன காரணம் என்று நினைக்கிறீர்கள்? காதியானி என்று உங்களை ஏன் சொல்கிறார்கள்? காதியானிகள் என்று ஏன் சொல்கிறாங்கன்னா, இப்பொழுது மிர்சா குலாம் இஸ்லாம் அவர்கள் பிறந்த ஊர் பஞ்சாப்ல குர்தாஸ்பூர் மாவட்டத்தில் காதியான் என்ற ஊர். அந்த காதியான் என்ற ஊர்ல பிறந்ததுனால அவர் காதியானி, எல்லாரும் எங்கெல்லாம் காதியானி நம்பாங்க, மிர்சா குலாம் காதியானி அப்படின்னு சொன்னாங்க. இதே மாதிரி பேரு
பல இமாம்களுக்கு இருக்கு. அந்த இமாம்கள் பேரை சொல்லி சொல்றது வழக்கம் உண்டு. புகாரி இமாம்ங்கிறது யாரு? அவர் பேர் புகாரியா? இல்ல. ஆனால் அவர் பிறந்த ஊர் புகாரா, அதனால புகாரி இமாம். அந்த ஊர் பேரே அவர் பேரா மாறி போச்சு. அப்படி ஒவ்வொரு ஆளுக்கு ஒரு பேர் உண்டு. அந்த அடிப்படையில் இஸ்லாம் அவர்களுடைய பிறந்த ஊர் காதியான்ங்கிறதுனால எங்களை காதியானி என்று அழைக்கின்றார்கள். அவ்வளவுதானே தவிர நாங்கள் காதியான பிறந்தவர்கள் இல்லை. ஆனால் அந்த காதியானுடைய கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கொண்டவர்கள், அவ்வளவுதான். இப்போ இந்த அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்துல வந்து இந்த கிலாஃபத் விஷயங்கள் நிறைய பேசுனீங்க. கிலாஃபத் அப்படின்னு சொல்றதுனால இந்த ஒட்டுமொத்த உலக முஸ்லிம்களுக்கு இந்த கிலாஃபத்னால் என்ன நன்மை ஏற்படுகிறது, என்ன பலன் ஏற்படுகிறது? இறைவன் திருக்குறான்ல சூரா நூறுல ஏற்றுக்கொண்டவருக்கு தான் பலன் கிடைக்கும், இல்லாதவருக்கு கிடைக்கும். இல்ல, அந்த கிலாஃபத்தினுடைய அடிப்படை என்ன? அதை ஏற்றுக்கொள்வது இல்லை, அப்படி ஏற்றுக்கொள்கிறோம் அல்லது அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது வேறுபாடு. கிலாஃபத்தை என்று நீங்கள் ஒருங்கிணைப்படுத்தி சொல்லக்கூடிய செய்தி என்ன? அதனால் இந்த ஒட்டுமொத்த உலக முஸ்லிம்களுக்கு என்ன நன்மை இருக்கிறது? அதாவது ஒரு பயணத்துல போனா கூட ஒரு இமாம் இருக்கணுங்கிறாங்க. 3 பேர் பயணம் போனான்னா அதுக்கு ஒரு அமீர் இருக்கணும். பயணத்துல ஒரு படை ஒன்று நடத்தி செல்கிறோம் என்றால் ஒரு தளபதி, ஒரு சேனாதிபதி இருக்கணும் அந்த படைக்கு. ஆக இப்படி இருக்கின்ற போது எம்பெருமான் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்த உடனே முதல்ல என்ன நடந்தது தெரியுமா? அவங்களை அடக்கி வச்சுட்டு பிறகு யோசிப்பில்லை, உடனே அடுத்து கலிஃபா யார் தேர்ந்தெடுக்கணும். அடுத்து அவர் கலிஃபா முதல் கலிஃபாவை இறந்துட்டாங்களா, அடுத்த கலிஃபாவை யார்? இந்த இஸ்லாமிய உலகில் ஒரு தலைமை இல்லாமல் ஒரு வினாடி கூட இருக்கக்கூடாது என்பது இறைவன் திட்டம், இறைவனுடைய கட்டளை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நடைமுறை. அதனாலதான் ஒரு ஆள் இறந்த உடனே நபி இருக்கிறாரா கலிஃபா இருக்கிறாரா உடனே அடுத்து ஒரு பதவியை தேர்ந்தெடுத்துவாங்க. ஒரு ஆளை தேர்ந்தெடுத்து அவருடைய தோள் மேலதான் அன்னாருடைய ஜனாசா போகும். அப்படி இருக்கின்ற போது இந்த இஸ்லாமிய உலகு கடந்த 1400 ஆண்டுகளாக இஸ்லாத்தினுடைய கிலாபத்து பிரிந்த பிறகு, மன்னராட்சி கொடுங்கோலாட்சிலாம் நீங்கிய பிறகு இன்று தலைமை இல்லாமல் இருக்கிறதே. தலைமை இல்லை ஒன்று இல்லாதனால்தான், இஸ்லாமிய உலகுக்கு இமாம் என்று ஒருவர் இல்லாதனால்தான், இஸ்லாமிய உலகுக்கு என்று ஒரு கிலாபத்து ஒரு கலிஃபா இல்லாதனால்தான் இன்று இஸ்லாமிய உலகு சீரழிந்து சின்ன பின்னமாகிக் கொண்டிருக்கிறது. எனவே இஸ்லாமிய உலகு ஒரு தலைமையில் என்று வருகிறதோ அன்று அவருடைய பட்டொளி வீசி அந்த கொடி பறக்கும், அந்த ஆட்சி முழு உலகிலும் பரவும், அனைத்து மக்களும் இஸ்லாத்தை தானே தழுவுவார்கள். எனவே ஒரு இமாம் வேண்டும், ஒரு கலிஃபா வேண்டும், ஒரு அமீர் வேண்டும். அது உலகம் தழுவிய அளவில் வேண்டும். உலகம் தழுவியில் வேண்டும் என்பது நாங்கள் நியமித்திருக்கிறோம். இங்க இருக்கு. ஒரு சஹாபி கேட்கிறாரு, யார் ரசூலுல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு இருக்கும் சொல்றாங்க, இஸ்லாத்தின் வீழ்ச்சிக்குரிய காலத்தை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லிட்டு இருக்கும் போது யார சொல்லலாம், அந்த வீழ்ச்சிக்குரிய காலத்தின் அடையாளம் என்ன? அப்படி வருகின்ற போது அந்த ஆபத்திலிருந்து நான் என்னை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று இந்த சஹாபி கேட்கிறார். அப்படி அவங்க சொல்றாங்க, அந்த வீழ்ச்சிக்குரிய காலம் வரும்போது முஸ்லிம் உலகில் ஒரு இமாமின் கீழ் ஒரு முஸ்லிம் ஜமாத் இருந்தால் அதில் ஒன்றை இணைத்துக்கொள். ஒரு இமாம், ஒரு அமீர், அவருடைய தலைமையின் கீழ் ஒரு முஸ்லிம் ஜமாத் இருந்தால் அதில் ஒன்றை இருக பற்றிக்கொள். அதனை அப்படி இருப்பதாக தெரியவில்லை என்றால் என்ன செய்வது என்று திருப்பி மடக்கி கேட்கிறார். அப்படி இருப்பதாக உனக்கு தெரியவில்லை என்றால் 72 பிரிவுகளை விட்டு நீ பிரிந்து காட்டிற்கு சென்று காட்டிலே மரத்தின் வேரை தின்றாவது அங்கேயே உயிர் வாழ், நீ மரணிக்கின்ற வரை அங்கேயே வாழ். இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், இந்த முஸ்லிம் ஜமாத்திற்கு, இந்த முஸ்லிம் உலகிற்கு ஒரு இமாம் இருக்க வேண்டும். இமாமின் கீழ் ஒரு ஜமாத் இருக்கிறது என்றால் அதில் இணைந்து கொள்ள வேண்டும். அது இல்லை என்று தெரிந்தால் நாட்டில் இருந்து கொண்டு 72 பிரிவுகளாக இருந்து கொண்டு குழப்பம் செய்து கொண்டு ஒருவரை படி காவிரி பத்துவா கொடுத்துக் கொண்டு அதை செய்து கொண்டு இது செய்து கொண்டு இஸ்லாமிய சமுதாயத்தை நாரடிப்பதை விட நீ காட்டில் போய் அமைதியாக வாழ்ந்து அங்கே வேலை தின்பதற்கு ஒன்று கிடைக்காவிட்டால் மரத்தின் வேலை தின்றாவது உயிரை விடு என்று இஸ்லாமிய உலகுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறி சென்றிருக்கிறார்கள். நான் நினைத்து பார்த்தேன், ரசூலுல்லாஹ் எவ்வளவு கருணை, எவ்வளவு இரக்கம், எவ்வளவு அன்பு. இப்படிப்பட்ட ஒரு காட்டுக்கு போய் ஒன்னும் கிடைக்காவிட்ட மரத்தின் வேலை தின்றாவது நீ மரணிக்கின்றவரை அங்கே வாழ்ந்து சொல்றாங்களே, ஏன்? ஒரு இமாம்கள் ஒரு இந்த ஜமாத் இருக்கணும். இமாம்கள் இந்த முஸ்லிம் உலகம் ஒன்றுபட வேண்டும்.
ஒரு கலிஃபாவின் கீழ் இமாம் இந்த முஸ்லிம்கள் ஒன்றுபட வேண்டும், ஒரு கிலாபத்தின் கீழ் இந்த அமைப்பு இருக்க வேண்டும். அந்த அமைப்பு அஹ்மத் ஜமாத் தான் இருக்கிறது. அது உங்களுக்கு தெரியவில்லை என்றால் அல்லது பொய் என்று கருதினால் ஒரே ஒரு அறைகூறும், நீங்க உலகந்த அளவில் ஒரு கிலாபத்தை ஏற்படுத்த முடியாவிட்டாலும், இந்திய அளவில் ஏற்படுத்த முடியாவிட்டாலும், தமிழக அளவிலால் ஏற்படுத்தி காட்டுங்கள். அப்படி என்றால் உண்மையாளர்கள் ஏற்றுக்கொள்ளலாம். இப்பொழுது இருக்கிறத பற்றி உங்களுக்கு உண்மை என்று தெரிந்து அதை பற்றி ஆராய்ச்சி செய்து ஏற்றுக்கொள்ளணும். அப்படி முடியாத பட்சத்தில் நீங்கள் பிரிவுகளாக இருக்கக்கூடாது, நாட்டிலே இருக்கக்கூடாது, காட்டுக்கு தான் போகணும்னு சொல்லி எம்பெருமான் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. அந்த அளவுக்கு அது முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. கிலாபத், அமீர், தலைமைத்துவம் என்பது அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. ஒன்று சொல்ல கிலாபத்தின் அடிப்படை திருக்குர்ஆனாக இருக்கிறது. வாதல்லாஹு அல்லதீன ஆமனூ மின்கும் வஅமிலு ஸாலிஹாத்தி லயஸ்தக்லிஃபன்னஹும் ஃபில் அர்த். அல்லாஹ் வாக்குறுதி அளிக்கின்றான், உங்களில் இருந்தும் நன்னம்பிக்கையை கொண்டு நற்செயல் செய்யக்கூடியவர்களிடம். அல்லாஹ்வோட வாக்குறுதி லயஸ்தக்லிஃபன்னஹும், கண்டிப்பா நிச்சயமா அவரில் நாம் கிலாபத்தை உண்டு பண்ணுவோம். இந்த கிலாபத்தை உண்டு பண்ணுவதற்குள்ள ஷர்த்தன்னா அல்லதீன ஆமனூ வஅமிலு ஸாலிஹாத், ஈமான் கொண்டு அமலசாலி செய்யக்கூடிய. இன்று அஹ்மதியா இயக்கத்தில் மட்டும்தான் இந்த இருக்கின்றது, இந்த கிலாபத் இந்த அமைப்பு இருக்கின்றது. இது ஒரு பொய்யான அமைப்பு என்றால் நிச்சயமாக இதுக்கு முன்னால் சொன்னது போன்று எப்போதோ அழிந்து விட்டது. சரி, ஓகே. இப்போ பொதுவா இந்த அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்தை பற்றிய பல்வேறு விதமான விமர்சனங்கள், பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகள், இன்னும் சொல்ல போனால் அவேசத்தனமான பேச்சுகள் கூட இந்த ஜமாத்தை பற்றியும் இந்த ஜமாத்தின் கீழ் தங்களை இறைத்திற்கோள்களை பற்றியும் ஒரு அபரிவிதமான ஒரு குற்றச்சாட்டுகள் பரவி வருகிறது. இதனுடைய ஸ்தாபனரை பற்றி கூட அதிக விதமான குற்றச்சாட்டுகளும் பிரச்சாரங்களும் ஏற்படுத்தி வருகிறார்கள். ஒரு தலைமை இமாமாக இருக்கக்கூடியவர் கூட இந்த குறிப்பாக இந்த சமுதாயத்தை பற்றி, இந்த சமூகத்தை பற்றி, இந்த அமைப்பை பற்றி, இந்த ஸ்தாபனரை பற்றி மிக பகிரங்கமான குற்றச்சாட்டுகளை வைத்திருக்கிறார்கள். நீங்கள் முதல்ல சொன்னதை போல காஃபிர் ஃபத்வா என்று சொல்லக்கூடிய ஒரு ஒரு தன்மை இன்றைக்கு சமூகத்தில் அதிகமாக, யாரை பார்த்தாலும் விசாரணமாக நீங்கள் காஃபிர், நீ இஸ்லாத்துக்கு வெளியில இருக்க, நீ இஸ்லாத்தினுடைய இருக்கிறதுக்கு அந்த அங்கீகாரத்திலிருந்து நீ வெளியில இருக்க, தகுதிக்கு இல்லாம இருக்கிற அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இன்னைக்கு நிறைய மக்கள் வழக்கில் கூட வந்திருப்பதை பார்க்க முடிகிறது. இந்த குற்றச்சாட்டுகளுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய பதில் என்ன? அதாவது எந்த ஒன்றுக்கும் இஸ்லாம் சரியான தீர்ப்பு கொடுக்கும். உலகத்தில் ஒரு தூய மார்க்கம் உண்டு என்றால் அது இஸ்லாம் தான். உலகத்தில் ஒரு புனிதமான ஒரு தூதர், அனைத்து நபிமார்களும் தலை சிறந்த நபி என்று ஒருவர் இருப்பார் என்றால் அது எம்பெருமான் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். உலகத்திலே ஒரு மிகச்சிறந்த முன்மாதிரியான இடத்தை கியாமத் வரை வாழ்ந்து காட்டியிருக்கின்றார். அனைத்து துறையினர், அனைத்து மதத்தினர், அனைத்து சமயத்தினர், எல்லா மக்களுக்கும் எக்காலத்திற்கும் பின்பற்றி நடக்கக்கூடிய ஒரு சிறந்த முன்மாதிரியான ஒரு தூய வாழ்க்கையை, ஒழுக்கத்தை ஒரு நடத்தி காட்டினார் என்றால் எம்பெருமான் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். அவர்கள் மீது ஒரு கடுகளவு கூட ஒரு குற்றச்சாட்டை நாம் சுமத்துவதற்கு முடியாது. ஆனால் உலகிலேயே அதிகமான தாக்குதலுக்கும் அவதூறுக்கும் குற்றச்சாட்டுக்கும் இழிவுக்கும் பழிப்புக்கும் ஆளான ஒரே ஒரு தூதர் எம்பெருமான் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பழிப்புக்கு ஆளான ஒரே மார்க்கம் இஸ்லாம் தான். பழிப்புக்கும் பிரச்சனைக்கும் கருத்து வேறுபாடுகளுக்கும் விமர்சனங்களுக்கும் ஆளான ஒரே வேதம் திருக்குர்ஆன் தான். இது எதை காட்டுகிறது என்றால், பழுத்த மரத்தில் கல்லெறி விடும், உண்மையை பொய்யர்கள் எதிர்ப்பார்கள், பொய்யர்கள் தவறான வழியில் உள்ளவர்கள் பெரும்பாலாக இருப்பதனால் அத்தனை பேரும் அந்த உண்மையை நடுநிலையோடு ஆராயாமல் அவர் சொன்னால் இவர் சொன்னார் என்று அவர் சொன்னதை நம்பி இவர் சொன்னதை நம்பி ஏற்றுக்கொண்டு எதிர்ப்பார்கள் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு இது திருக்குர்ஆன் இஸ்லாத்தின் மீது உள்ளது. இந்த இஸ்லாத்தின் குற்றச்சாட்டை வைத்துதான் அஹ்மத் ஜமாத்தையும் பார்க்கணும். அஹ்மத் ஜமாத்துக்கும் அஹ்மத் ஜமாத்தின் ஸ்தாபகருக்கும் அவருடைய கொள்கைகளுக்கும் எம்பெருமான் நபிகள் நாயகத்தை ஒப்பிடும் போது மலைக்கும் மடுவுக்கும் உள்ள குற்றச்சாட்டு தான். அவர்கள் மீது இந்த எதிரிகள் வாரி இறைக்கிறார்கள் என்றால் இதை விட 100 மடங்கு எம்பெருமான் நபிகள் நாயகத்தின் மீது பேசியிருக்கிறார்களே, இன்றும் செய்கிறார். இன்று சாத்தானிக் வெர்சஸ் பிறகு எத்தனையோ பத்திரிகையில வந்ததுல கட்டுரெல்லாம் போட்டு படம்லாம் போட்டு இன்னும் டென்மார்க்ல வந்து கொண்டே இருக்கிறத
எனவே இது ஒரு அளவுகளாக. இரண்டாவது, திருக்குறான்ல எல்லா நபிமார்களை பத்தி 2 அடையாளம் ஆண்டவன் சொல்றான். ஒரு நபிக்குரிய அடையாளம் இருவகையானது. ஒன்று, இறைவன் என்னுடைய ரசூலை, இவரை என்னுடைய தூதராக இந்த மக்களுக்கு அனுப்பியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். இது ஒரு அடையாளம். இன்னொரு அடையாளம், அக்காலத்தில் வாழ்ந்த அவருடைய எதிரிகள் அவரை பொய்யர், புரட்டர், ஏமாற்றுக்காரர், பிலிசுனி நிறைந்தவர், கவிஞர், கைக்கூலி, பைத்தியம், கிறுக்கன் என்று சூட்டுவார்கள். ஆக இறைவன் ஒருவர் உண்மையாளர் என்று சொல்லுகின்ற காலகட்டத்தில் அவரை பார்த்து எதிரிகள் இவ்வாறு சொல்வதும் கூட அவர் உண்மையாளர் என்பதற்கு இன்னொரு அடையாளம். எனவே திருக்குரான் அடிப்படையிலும் ஹதீஸின் அடிப்படையிலும் அது இஸ்ஸாத்துல்லாஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உண்மையாளர் என்றால், இவர்கள் எதிரிகள் கூறுகின்ற அத்தனை குற்றச்சாட்டுகளும் இதற்கு முன்னர் வந்த அத்தனை நபிமார்களுக்கும் கூறப்பட்ட குற்றச்சாட்டுகள் தான். அந்த குற்றச்சாட்டு தான் இவர்களுக்கும் கூறுகிறார்கள் என்ற அடிப்படையில் இவர் உண்மையாளர் வரிசையில் வருகிறார். திருக்குரான் கூறுகின்றது, இவர்கள் எதிரிகள் உன்னை பொய்யாக்கிறார்கள் என்றால் நீ கவலைப்பட வேண்டாம், உமக்கு முன்னுள்ளவர்கள் பொய்யாக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏளனம் செய்யப்படாத எந்த தூதரும் அந்தோ பெரிதாகவும் ஏளனம் செய்யப்படாத ஒரு ரசூலும் ஒரு நபியும் ஒரு தூதரும் இதற்கு முன் போன்றவில்லை. ஆகவே உன்னையும் ஏளனப்படுத்துகிறார் என்றால் அது உன்னுடைய சத்தியத்துக்கு ஒரு சாட்சியமாயிருக்கின்றது. அதே போன்று இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு ஜமாத்தையும் பொய்யாய் கொண்டிருக்கிறார்கள் என்றால் அது அவர்களுடைய சத்தியத்துக்கு ஒரு சான்று. இப்போ முதல்ல ஆரம்ப கால கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கும் போது, இந்த இறைவன் பிறக்கக்கூடியவன் இறைவன் அல்ல, இப்ப இறைவனுக்கு பிறப்பு தேவையில்லை. அதே மாதிரி உணவு உண்ணக்கூடியவன் இறைவனுக்கு உணவு தேவையில்லை, உணவு உண்ணக்கூடியவன் இறைவன் இல்லை. இது மாதிரியான மனிதனுடைய தேவைகளை வலியுறுத்தி பேசினேன். ஆனால் உங்களுடைய எதிர் பிரச்சாரம் செய்து வரக்கூடிய ஒரு மாநில அளவில் இருக்கக்கூடிய ஒரு தலைமையுமா உங்களுடைய எதிர் பிரச்சாரமாக அவர் சொல்லக்கூடிய செய்தி, உங்களுடைய இந்த அமைப்பு அஹ்மதியா ஜமாத்தினுடைய நிறுவனர் தன்மை ஒரு கட்டத்தில் இறைவனுடைய மனைவி என்று அவரே தன்னுடைய சொந்த இதில் எழுதியதாக ஒரு வாசகத்தை பயன்படுத்தின, அதற்கான சாட்சியங்களையும் பல்வேறு விதமாக சொன்னார். அந்த சாட்சியங்கள் உண்மையா இல்லையா என்பது என்னுடைய கேள்வி அல்ல. அவர் சொல்லக்கூடிய இந்த குற்றச்சாட்டுகள் அல்லது அவர்கள் சொல்லக்கூடிய தன்னைத்தானே ஒரு மாறுபட்ட கோணத்தை அறிமுகப்படுத்தி கொண்ட ஒரு உங்களுடைய அமைப்பினுடைய நிறுவனர் மீது ஒரு சொல்லக்கூடிய இந்த சாட்சியங்கள் உண்மையானதாக இருக்கிறதா? அவர் எழுதிய இந்த வாசகங்கள் உண்மையான எப்படி எழுதப்பட்டதாக இருந்தது, அல்லது இந்த கருத்திற்கு நீங்கள் எப்படி மறுத்து சொல்ல விரும்புகிறீர்கள்? அதாவது தாங்கள் அந்த குற்றச்சாட்டு என்னது, எப்படிப்பட்டது என்பது தெளிவாக எனக்கு தெரிவிக்கணும். அவர் எந்த நூலிலிருந்து அதை காட்டுகிறார் என்பதையும் காட்டணும். என்ன பிரச்சனைனா, பெரும்பான்மையாக அந்த இஸ்ஸாத்துல்லாஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீதும் அஹ்மத் ஜமாத்தின் மீதும் குற்றம் சாட்டக்கூடியவர்கள் எதிரிகள், இஸ்லாத்திய அஹ்மத் ஜமாத்தினுடைய எதிரிகள் எழுதிய நூல்களை இட்டுக்கட்டி பொய்யாக கற்பனையாக எழுதிய கருத்துக்களை அப்படியே கடன் வாங்கி அப்படியே ஒப்பிக்கிறார்கள். அவ்வளவுதான். உண்மையான நூல்ல அவர்கள் பார்ப்பதே இல்லை. மூல நூல்கள் உருதிலோ அரபியிலோ பார்சியிலோ இருக்கிறது. அந்த நூலை கண்ணால கூட கண்டிருக்க மாட்டாங்க. அப்படியே பார்த்தாலும் அந்த வசனம் அங்க இருக்கும், மேலே கீழே பார்ப்பதே கிடையாது. திருக்குரான் வசனங்களை வைத்து எப்படி எத்தனையோ பேர் எதிரிகள் விளையாடி இருக்காங்க. பார்த்தீங்களா, தொழுகையின் பக்கமே இருக்காதே என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லுவாங்க. இது மாதிரி நிறைய சொல்லலாம். அதே மாதிரி நபிகள் வாழ்க்கையிலும் எடுத்து காட்டலாம். இங்கு இவர்கள் மீது என்ன குற்றம் சாட்டுகிறார்கள் என்றால், அதற்கு அந்த குற்றச்சாட்டுக்கு பதில் அந்த முன்பக்கத்திலேயோ பின்பக்கத்திலேயோ அந்த நூலிலோ வேறு இடத்துல இருக்கும். அதுக்கு பதிலே காட்ட மாட்டாங்க. இதை மட்டும் சொல்லி, அதாவது பொய்யை உண்மை போல் காட்டிவிட்டு மக்களை வழி எடுக்கிறார்கள். அவ்வளவுதான் சொல்லுவேன். அது எந்த குற்றச்சாட்டு எங்கேயுமே தன்னை பற்றி தான் அல்லாஹ்வுடைய மனைவி சொல்லுவேன். மனைவி சொல்லவே சரி. இப்போ அதே போல இன்னொரு குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, இந்த அமைப்புகள் யூதர்களுடைய ஒரு ஸ்தாபனம் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க. உங்களுடைய அமைப்பினுடைய நிறுவனரை கூட யூதர்களுடைய கைப்பாவிங்கிற வார்த்தைகள் எல்லாம் ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டாக எழுந்தது. இந்த கருத்துக்களை நீங்கள் எப்படி மறக்கிறீர்கள்? இதற்குள்ள முதல் பதில் லானத்துல்லாஹ் அல் காதிப் என்பதா, பொய்யர்கள் மீது இறைவன் சாபம் உண்டாகும். அப்படி நிரூபித்தே காட்ட முடியாது குற்றச்சாட்டு பொய் என்பது.
உதாரணமா சொல்றேன். அவர் குற்றச்சாட்டு இருக்கு, வெள்ளைக்காரன் காலத்துல முஸ்லிம்களுடைய பிளவை உண்டு கொண்டதற்காக வெள்ளைக்காரன் இவர் கைக்கூலியாக எடுத்து இஸ்லாத்துல இவர் உருவாக்கினார். இஸ்லாத்து அது வெள்ளைக்காரனால் உருவாக்கப்பட்ட ஒரு பொய் நபி, அவர்கிட்ட பணம் வருகிறது, இன்றும் வருகிறது, அதனாலதான் இவர் பிரிட்டிஷ்ல போய் பிரிட்டன்ல போய் இவருடைய கலிவா இருக்காரு என்று அங்க பிரிட்டன்ல இருக்கு அப்படின்னு காட்டுறாங்க. இது எந்த அளவுக்கு ஒரு அடிப்படையற்ற அறிவற்ற மன்னிக்கவும் வாதம் என்றால், கிறிஸ்தவத்தினுடைய கொள்கை என்பது ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிலுவையில் இறந்தார்கள், எல்லாருடைய பாவத்தை மன்னிப்பதற்காக இறந்தார்கள். அந்த அது இறந்தால் ஒப்புக்கொண்டால்தான் ரட்சிப்பு உண்டு கிறிஸ்தவ கொள்கை. அவர் பிறகு 3 நாளைக்கு உயிர்த்திலிருந்து வானத்திற்கு சென்றார் என்று கிறிஸ்தவம் நம்புறாங்க. முஸ்லிம்கள் எப்படி நம்புகிறார்கள் என்றால், அறையப்படவில்லை, அறையப்படாமல் உயர்த்தப்பட்டு வானத்தில் உயிரோடு இருக்கிறார், அவரே வருவார் என்பது. அப்போ முஸ்லிம்களிடம் கிறிஸ்தவருடைய கொள்கை என்னன்னா, அவர் இன்னும் உயர்த்தப்பட்டு வானமண்டலத்தில் உயிரோடு இருக்க மீண்டும் வருவார் என்பதுதான் உறுதியான விஷயம். கிறிஸ்தவர்களும் முஸ்லிம்களும் இந்த வகையில் ஒன்றுபடுறாங்க. அஹ்மத் ஜமாத்தினுடைய அடிப்படை வாதம் என்னவென்றால், ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிலுவையில் அறையப்பட்டது உண்மை, அதிலிருந்து காப்பாற்றப்பட்டு அவர் காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரை தேடி சென்றார். திருக்குறான்ல எங்கெல்லாம் ஈசா நபி பத்தி வருகிறதோ அங்கெல்லாம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், ரசூலன் இலா பனி இஸ்ராயில், இஸ்ரவேல் சமுதாயத்திற்காக மட்டும் அனுப்பப்பட்ட, இந்த மட்டும் என்பது நான் வலியுறுத்தி சொல்றேன், அவ்வளவுதான், அனுப்பப்பட்ட தூதர் தான் திருக்குறான்ல வருது. இஸ்ரவேல் சமுதாயத்துக்கு மட்டும் அனுப்பப்பட்ட தூதர் என்று எம்பெருமான் நபிகள்நாயகம் சுலைக்கரிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எனக்கு 5 சிறப்புகள் கொடுக்கப்பட்டன, புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அந்த சிறப்புகள் இதற்கு முன்னர் வந்த எந்த தூதருக்கும் கொடுக்கப்படல, எனக்கு மட்டும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் ஒன்று, எனக்கு முன்னர் வந்த அனைத்து தூதர்களும் ஈசா நபி உட்பட ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்திற்கு வந்தவர்கள், நானும் அகில உலகத்திற்கும் முழு உலகத்திற்கும் வந்தவன் என்று சொல்றாங்க. இப்போது குறிப்பிட்ட சமுதாயத்துக்காக மட்டும் வந்த ஒருவர் எப்படி முழு உலக முஸ்லிமுக்கு வர முடியும் என்ற ஒரு கேள்வியை நாங்கள் வைத்து மறுக்கிறோம். 2வது, அவர் இறந்து விட்டார், அவருடைய இயற்கையான மரணம் நிகழ்ந்து விட்டது, அவருடைய கபர் காஷ்மீரில் காணப்படுகிறது என்று நாங்கள் சொல்றோம். வேண்டுமென்ற வெள்ளக்காரன் ஆட்சியிலேயே மிர்சா குலாம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் புத்தகம் எழுதினாங்க, மசீர் இந்துஸ்தான் மேங்கிறது. அதன் அடிப்படையில் இன்று நூற்றுக்கணக்கான PhD பட்டம் வாங்கியிருக்காங்க இயேசு கிறிஸ்துவ பற்றி ஆராய்ச்சி பண்றவங்க அத்தனை பேரும். அவ்வளவு பேரும் முதல் நூலாக தான் காட்டுறாங்க. அந்த மிர்சா குலாம் என்பவர் மசி இந்துஸ்தான் மே, இந்தியாவில் இயேசு, ஜீசஸ் இன் இந்தியா, தமிழ்ல கூட இந்தியாவில் இயேசு தமிழ் மொழிபெயர்த்திருக்கோம். அந்த நூலில் இருந்து அவருடைய இறப்புக்கான திருக்குரான் சான்று, நபிமொழி சான்று, பைபிள் சான்று, வரலாற்று சான்று, புராண சான்று, மருத்துவ சான்று ஆகிய சான்றின் அடிப்படையில் அவருடைய மரணத்தை நிரூபிச்சிருக்கோம். இது வெள்ளைக்காரன் இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கும் போது அவன் கொடுத்த புத்தகம். பிறகு எங்களுடைய பிரச்சாரகர் லண்டன்ல இருக்கும் போது இயேசு எங்கே மறித்தார் என்ற புத்தகத்தை எழுதி லண்டன் முழுவதும் கொடுத்தாங்க. அப்போது லண்டன் மக்கள் குறித்து சொன்னார்கள், கிறிஸ்தவன் மீது இஸ்லாத்தின் போர் தொடுத்துள்ளது, ஈசா நபி அவர் இறந்து விட்டார், அவருடைய கல்லறை காஷ்மீர் காணப்படுகிறது என்று சொல்வது கிறிஸ்தவத்தின் மீது இஸ்லாமியர்கள் தொடுத்த போர் என்று வர்ணிச்சாங்க. ஆக இப்படிப்பட்ட ஒரு கொள்கை உடையவர்களை வெள்ளக்காரன் கைக்கூலியாக கொடுத்து வளர்த்து ஆளாக்குவானா என்பதை நடுநிலையோடு புத்திபூர்வமா சிந்திங்க. எவ்வளவு அடிப்படையற்ற வாதங்களை நீங்க தான் முடிவெடுக்கணும். இப்போ திருக்குர்ஆன் கற்றல் கற்பித்தலினுடைய கண்காணிப்பாளராக பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் ஏராளமான நூல்கள் எழுதியிருக்கிறீர்கள். உங்களுடைய சுய நூலாக இருந்தாலும் சரி, பல நூல்களை உருதுல இருந்து பல மொழிகளிலும் மொழிபெயர்த்திருக்கிறீர்கள். இயல்பாக உங்களுடைய இஸ்லாமிய பார்வை தாண்டி சகோதர சமயத்தையும் உங்களுடைய செய்திகள் சென்றடைந்திருக்கின்றன. அதே போன்று அந்த சகோதர சமயத்தினுடைய கருத்துக்களையும் நீங்கள் எடுத்துக்காட்டாக அல்லது முன்னுதாரணமாக பயன்படுத்தக்கூடிய நூல்கள் எழுதப்பட்டதாக சொல்லியிருக்கிறார். ஹிந்து மத கிரந்தகங்களில் இஸ்லாத்தை பற்றியோ அல்லது பெருமானாரினுடைய வருகையை பற்றியோ அல்லது இந்த அஹ்மதியா ஜமாத்தினுடைய அமைப்பினுடைய நிறுவனரை பற்றியோ நீங்கள் அறிந்த வகையில் ஏதாவது சொல்லப்பட்டிருக்கிறதா? அப்படி சொல்லப்பட்டிருந்தால் அவருடைய விசேஷங்கள் சிறப்புகள் என்னவாக இருக்கிறது? வேத நூல்களில் என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகை பற்றி
குறிப்பாக கூறப்பட்டிருக்கின்றது. ஏதஸ்மின் அந்தரே ம்லேட்ச ஆச்சாரியன சமன்விதா மகாமத் விக்யாதா சிஷ்யசாகானுதா முசலை நைவ நமஸ்காரம். ஏதஸ்மின் அந்தரே ம்லேட்ச சமுதாயத்தில், அதாவது இந்தியாவுக்கு வெளியே ஒரு பெரும் மகாதேவனாக ஒருவர் தோன்றுவார், பெரிய ஆச்சாரியராக தோன்றுவார். மகாமத் இதிக்கியாதா, அவருடைய பேர் மகாமத் என்பதாக இருக்கும். மருஸ்தர நிவாசினம், அவர் பாலைவனத்தை சார்ந்தவராக இருப்பார். இது என் பெருமான சர்வதஸ்மா அவர்களை தவிர மற்றவருக்கும் அதே போன்று அதர்வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. மகாமத் அப்படிங்கிற ஒரு பெயருடையதாக இருப்பார் அப்படிங்கிறதுக்கான வாசகம் இருக்கிறது இல்லையா? மகாமத் இதிக்கியாதா சிஷ்ய சாகா சமன்விதா மருஸ்தல நிவாசினம். நான் அந்த அதர்வேதத்தில் பார்த்திருக்கின்றேன். அதான் என்னுடைய புஸ்தகத்தில் ஸ்ரீ சங்கராச்சாரிய சுவாமிகள் இஸ்லாத்திற்கு எதிராக புஸ்தகம் கற்று எழுதினார். அதுக்கு மறுப்பாக நான் இஸ்லாம் ஸ்ரீ சங்கராச்சாரிய சுவாமிகள் புஸ்தகம் எழுதினேன். அது ஸ்ரீ சங்கராச்சாரியத்துக்கு எடுத்து காட்டி வைக்கணும். அதில் கூறப்பட்டிருக்கின்றது இந்த வசனம். மற்றொன்று, அந்த முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சீடர்களுடைய அடையாளங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கின்றது. லிங்கச்சேதி சிகாஹீனா ஸ்மஸ்துதாரி சபூஷகா உச்சாலா பீவர் மொசைலை நேவ நமஸ்காரம். லிங்கச்சேதி அவர் சுன்னத் செய்வார்கள். சிகாஹீனா குடுமி இருக்காது. ஸ்மஸ்துதாரி தாடி வச்சிருப்பார்கள். சதூஷகா உச்சாலாபி உச்சத்தில் ஆரம்பிப்பார்கள், அதாவது பாம் சொல்வார்கள். முசலை நேவ சம்ஸ்காரம், அவருடைய சம்ஸ்காரத்தின் பேர் முசலை, முஸ்லிம் என்பதாக இருக்கும். இது எத்தனையோ 1000 வருடங்களுக்கு முன் எழுதப்பட்ட அதர்வேதம். என் பெருமாள் சல்லல்லாஹு அவர்களை பற்றி இதை கூறியதை போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஸ்ரீகிருஷ்ணனை பற்றி கூறியிருக்கிறார். கானபிந்தில் ஹிந்தி நபியும் அஸ்வதுல் லவ்னி இஸ்மு காயின். இந்தியாவில் ஒரு நபி தோன்றினார், கார்வர்ணராக இருந்தார். இஸ்முஹு, அவருடைய பெயர் காயினா, கண்ணன் என்பதாகும். இவ்வாறு ஒவ்வொரு காலகட்டத்திலும் தோன்றியிருக்கும் இறை தூதர்களை பற்றி அவருக்கு முன்புள்ளவர்கள் முன்னறிவித்து தந்திருக்கிறார்கள். அதற்கு அஹமது அலி இஸ்லாம் அவர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கின்றது. அகமது இல்கியாதா அதர்வேத்தில் வந்திருக்கிறது. அகமது என்ற பெயருடைய ஒரு சீஷர், குருவின் சீஷர் தோன்றுவார்கள். குரு என்றால் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவருடைய சீடராக அகமது தோன்றுவார்கள் என்று அதர்வேத்தில் வந்திருக்கிறார். இப்போ நிறைய விஷயங்கள் உங்க அஹமதியா ஜமாத் பத்தின உங்களுடைய நிலைப்பாடுகள், உங்களுடைய செயல்பாடுகள், பணிகள் பத்தின நிறைய விஷயங்கள் பேசுறோம். அதே மாதிரி இந்த நிறுவனர்களுடைய அந்த நம்பகத்தன்மைக்கு நீங்க சொல்லக்கூடிய சாட்சியங்கள் பற்றியும் பேசுறோம். நம்ம ஒரு செய்தியோட நம்ம நிகழ்ச்சியை நிறைவுபடுத்தலாம்னு நினைக்கிறேன். இப்போ இறுதியா நம்ம பேசக்கூடிய விஷயம் வந்து, நீங்க உங்களோட ஒரு தலைமையின் கீழ் ஒன்றுபட வேண்டிய ஒரு நிலைப்பாடை பத்தி நீங்க அதிகமா பேசுனீங்க, கிலாஃபத்தை பற்றி. கிலாஃபத்தை பற்றி அதிகமாக பேசினீர்கள். ஆனால் ஒரு தலைமையின் கீழ் ஒன்றுபட வேண்டிய இந்த சமூகம் இன்றைக்கு உலக அளவிலே ஏராளமான பிரிவுகளாக பிளவுபட்டு நொறுங்கி போய் கிடக்கிறது. உங்கள் அஹமதியா ஜமாத்தை மட்டும் நீங்கள் இந்த சமூகத்திலே 20 கோடி பேரை ஒருங்கிணைத்திருக்கிறீர்கள். இந்த சமூகம் மேலும் வலுவருவதற்கு, ஒருங்கிணைக்கப்படுவதற்கு உங்கள் தரப்பில் நீங்கள் செய்யக்கூடிய பணிகள் அல்லது உங்கள் ஸ்தாபனர்களுடைய கோரிக்கை, அந்த ஒருங்கிணைக்கப்பட்ட கொள்கையிலே நீங்கள் வலியுறுத்தக்கூடிய முறைகள் என்னவாக இருக்கிறது? இஸ்லாத்தினுடைய அந்த தூய கொள்கையை மக்கள் மத்தியில் எடுத்து சொன்னாலே பெரும்பகுதி வெற்றி கிடைக்கும். அதற்கு பக்கபலமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடைமுறை, இதனுடைய விளக்கமாக ஹஸரத் மிர்ஸா முஸ்லிம் அவர்கள் திருக்குரானுக்கும் ஹதீஸுக்கும் கொடுத்த அந்த விளக்கம், இதை மக்கள் மத்தியில் எட்ட வச்சாலே போதும். உலக மக்கள் எவராக இருந்தாலும் சரி, பிற மதத்தவர்கள் கூட அந்த இஸ்லாத்தினுடைய கவர்ச்சியில், உண்மையில், சத்தியத்தில், அந்த ஒளியில் ஈர்க்கப்பட்டு இஸ்லாத்துக்கு வந்துவிடுவாங்க. முஸ்லிம் பெருமக்கள் தன் நடுநிலையோடு விருப்பு வெறுப்பின்றி எங்களுடைய எங்களுடைய கொள்கை கோட்பாடுகளை எடுத்து சொல்கின்ற போது செயல்படுத்தி கேட்டாலே போதும். இக்ரஹ ஃபித்தீன், மார்க்கத்தில் கட்டாயம் இல்லை. நாங்கள் சொல்கின்ற திருக்குரான் விளக்கம், நபிகள் நாயகத்தினுடைய நபிமொழிகள், அது உண்மையா, எப்படி இருக்கிறது, இதற்கு மிர்ஸா குலாம் அவர்கள் என்ன விளக்கம் தருகிறார், இது சரிதானா என்று சிந்தித்தாலே போதும்.
முழு உலக மக்களும் ஒன்றுபட முடியும். சொல்லுங்க உங்களுடைய நிறைவாக. கிலாபத்தின் செயல்முறைகளை பற்றி பேசியிருக்கார்கள் அப்துல் காதர் சாஹிப். அதில் முக்கியமாக பைத்துல் மாலை பற்றி சொல்லப்பட்டது. பைத்துல் மால் ஜக்காத்து பணம் பூராவும் கிலாபத்தால் அமைக்கப்பட்டிருக்கு. பைத்துல் மால் நிறுவனத்துக்கு போய் சேருகிறது. அது பிரச்சாரங்களுக்கு அதை பயன்படுத்துவதில்லை. மாறாக ஜமாத்திற்குள் இருக்கும் ஏழைகள், யத்தீம்கள், விதவைகள் இவர்களுடைய லிஸ்ட்டை போட்டுட்டு ஒவ்வொரு ஜமாத்திலும் போகும். ஒவ்வொரு ஜமாத்திலும் லிஸ்ட்டு போகும். மேலெடுத்து ஹிலாபத்துக்கு இந்த ஜமாத்தில் இவ்வளோ விதவைகள் இருக்கிறாங்க, எந்த வருமானம் இல்லை, இவ்வளோ யத்தீம்கள் இருக்கிறார்கள், இவ்வளவு ஏழைகள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு மாதா மாதம் ஸ்காலர்ஷிப் வந்து பணம் அனுப்பி கொண்டே இருக்கிறார். இந்த 196 நாடுகளில் பசிக்கும் 22 கோடி அகதிகளில் ஒரு பிச்சைக்காரனை கூட காண முடியாது, ஒரு ஏழை கூட காண முடியாது, எத்தியமாக இருந்து தவிக்கும் போது ஒரு பிள்ளை காண முடியாது. இதுதான் ஹிலாபத்தின் சிறப்பு, மிகப்பெரிய சிறப்பாக செயல்முறை. சரி, உங்களுடைய அருமையான நேரத்தை எங்களுடைய சமூக குரல் நிகழ்ச்சிக்காக ஒதுக்கி நீங்கள் பஞ்சாபில இருந்தும் எங்கள் நெல்லை மாவட்டத்தில் இருந்தும் வந்து இந்த சமூக குரல் நிகழ்ச்சியை சிறப்பித்திருக்கிறீர்கள். உங்களுடைய அமைப்பு சார்ந்த, உங்களுடைய கொள்கை சார்ந்த பல்வேறு விளக்கங்கள், பல்வேறு விதமான கேள்விகளுக்கு நீங்கள் ஆக்கப்பூர்வமாக எடுத்து வைத்திருக்கிறீர்கள். உங்களுடைய அமைப்பு சார்ந்த பணிகள் மேலும் தொடர சமூக குழு சார்பில், இஸ்லாமிய தொலைக்காட்சி சார்பில் வாழ்த்துக்களை சொல்லி இந்த நிகழ்ச்சியில வந்து கலந்துகிட்டதற்கு உங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன். இந்த சந்தர்ப்பம் தந்ததுக்கு நாங்கள் உங்களுக்கு கடன் பெற்றிருக்கின்றோம். நன்றி கூறுவோம். இவ்வளவு அரிய பொன்னான வாய்ப்பு எங்களுக்கு தந்து எங்கள் கருத்துக்களை சிறுமுடித்து கேட்டமைக்காக இல்லாமல் இறைவன் உங்களுக்கு இமையில மறுமையிலே தற்கொலை படங்கான வகையை துவாசியவனாக நான் நன்றி வெளிக்கொள்கிறேன். நேர்களே, அகமதியா முஸ்லிம் ஜமாத் பற்றிய பல்வேறு விதமான கேள்விகளுக்கும் அவர்கள் தரப்பிலான விளக்கங்களை தந்து அகமதியா முஸ்லிம் ஜமாத் செயல்பாடுகளை பற்றியும், குறிப்பாக அந்த நிறுவனத்தினுடைய ஸ்தாபனர் குலாம் காதிர் பற்றியும் பல்வேறு விதமான கேள்விகளுக்கு விளக்கம் தந்ததோடு அவர்களுடைய தனிச்சிறப்பாக சொன்ன அந்த ஜமாத்துல் கிலாஃபத் என்ற அமைப்பில் இருக்கக்கூடிய அந்த ஜமாத் பைத்துல் முலமா என்று சொல்லக்கூடிய அந்த பொது நிதிமுறை என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான திட்டத்தை மிக சிறப்பாக வலியுறுத்தி அவர்கள் சொன்னார்கள். நல்ல முறையில் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த திட்டங்கள் நம்முடைய எல்லா நம்முடைய சமூகத்தினுடைய ஒவ்வொரு பகுதிகளிலும் அங்கங்களிலும் உருவாக வேண்டும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோடு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த அகமதியா முஸ்லிம் ஜமாத்தினுடைய திருக்குர்ஆன் கற்றலும் கற்பித்தலும் என்ற அமைப்பினுடைய கண்காணிப்பாளராக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய முகமது உமர் அவர்களுக்கும், நம்முடைய தென்மண்டல அமைப்பு தலைவராக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய APY அப்துல் காதர் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்காக நன்றிகளை சொல்லி மீண்டும் மற்றொரு சமூக குரல் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை அன்பு சலாம் சொல்லி நிறைவு செய்யும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் முகமது அஸ்கர். அஸ்ஸலாமு அலைக்கும்.